ஹாய், நான் சுரேஷ். ஹாய், நான் பாலா. சேர்ந்து சுபாவுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனலுக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த வாரம் சுபா கதைகளில் என்ன கதை வரப்போகுது, என்ன கதை கேட்க போகிறோம்னு ஆர்வமாக காத்திருக்கீங்களா? கேளுங்களேன். ஓகே கைஸ், திங்ஸ் ஆர் கெட்டிங் சீரியஸ். இந்த வாரத்திலிருந்து சுபா கதைகளில் நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுற முழு நாவல்கள் ஒன்றொன்னா வரப்போகுது. முதல்ல உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த சமூகத்தில் பணமோ அதிகார பதவியும் இருந்தால், அராஜகமோ அரசியலோ பின்புலமாக இருந்தால் எந்த குத்தம் வேணால் செய்யலாம், தண்டனையிலேருந்து எப்படியும் தப்பிச்சிடலான்னு நினைக்கிறவங்களை எதிர்த்து சாதாரண மனுஷங்க போராட முடியுமா? அப்படி போராடினாலும் ஜெயிக்க முடியுமா? இந்த கேள்விக்கு சுபாவோட விடை தான் சுஜாதா மாத இதழில் ஆகஸ்ட் 1992 வெளிவந்த அச்சம் தவிர. கதைக்கு போகலாமா? சுபா கதைகள். ஸ்டோரிஸ் பை ரைட்டர்ஸ் சுபா. தொடங்குவதற்கு முன் அந்த கட்டிடம் புதிதாக பெயிண்ட் செய்யப்பட்டிருந்தது. பச்சை பசேல் என்ற தோட்டம், மினுக்கும் நீல நீச்சல் குளம், மிருதுவான ரகசிய வெளிச்சம் சிந்தும் மின் விளக்குகள். தோட்டத்தில் பிரம்பு நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன. மரத்தின் பின்னாலிருந்து பெரிய ராட்சச ஸ்பீக்கரில் இதமான சங்கீதம் வழிந்து கொண்டிருந்தது. மாலை வெளிச்சம் விடைபெற்று இருள் ஆக்கிரமிக்கும் பொழுதில் அந்த பின்னணி இயற்கை வரைந்த ஒரு அற்புத ஓவியம் போல் இருந்தது. ஒரே ஒரு விஷயத்தை தவிர. அந்த ஒரே ஒரு விஷயத்தின் பெயர் கனகராஜன். கனகராஜன் உயரமாயிருந்தான், அகலமாயிருந்தான். கிட்டத்தட்ட 90 கிலோ பாரம், 6.25 அடி நீளம், அடர்த்தியான கருப்பு மீசை, கச்சிதமாக திருத்தப்பட்ட முக்கோண தாடி. நடந்தபோது ஷூக்கள் கதறின. கூடியிருந்தவர்களை பார்வையால் துடைத்தான். நண்பர்களே! ஜன்னல் திறந்து வைத்து தியேட்டரில் இருந்து வெளிவருவது போன்ற உரத்த குரல். நம் பிசினஸ் மேலும் மேலும் வளர நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த மாலை வேளையில் நீங்கள் அனைவரும் சுதந்திரமாக. அவன் கண்களில் ஒரு துணுக்குரல். அந்த செடிகளுக்கு பின்னால் கண்ணாடி போல் எதுவோ பளபளத்து மறையவில்லை. ஆனால் அதன் பொருட்டு எந்தவித தடையும் வராமல் தன் பேச்சை அவன் அதே வேகத்தில் தொடர்ந்தான். அனைவரும் சுதந்திரமாக உங்கள் கருத்துக்களை சொல்வதற்காகத்தான் இந்த மாலை கூட்டத்தை நான் ஏற்பாடு செய்தேன். கண்கள் சுதந்திரமாக அந்த செடி புதரை ஓரப்பார்வையால் தொட்டு மீண்டன. இப்போது இலைகளில் சின்ன அசைவு. செய்கையாலேயே அங்கிருந்த பணியாளை கூப்பிட்டான். அவன் கையில் இருந்த பீர் ட்ரேயை அருகில் இருந்த மேஜை மீது வைத்துவிட்டு கால்களில் நெருப்பு பிடித்தவன் போல் மிக நெருங்கி வந்தான். காதை கனகராஜன் வாயருகில் மரியாதையாக கொண்டு போனான். செய்தி சொல்லப்பட்டது. பணியாள் விலகி விரைவாக நடந்தான். கனகராஜன் சுட்டிக்காட்டிய செடியின் பின்புறம் போய் தேடினான். பரபரப்பாக அடுத்த செடிகளின் பின்னும் தேடினான். உதடுகளை பிதுக்கினான். கனகராஜன் அகலமான நெற்றி சுருங்கியது, விரிந்தது. அவ்வளவு பெரிய இதயத்தின் சக்திக்கேற்ப மூச்சு விரிந்து அடங்கியது. கூடியிருந்த 6 பெரிய தலைகளும் அவனுடைய பார்வையையும் செய்கையையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தன. அத்தனை பேர் முகத்திலும் அதீத மரியாதை தொனித்தது. கனகராஜன் புன்னகையை விரிய வீசிவிட்டு தொடர்ந்தான். நமது குரூப்பில் புதிதாக ஒரு ஹோட்டல் வாங்கி இருக்கிறோம். 5 மாடிகள், 112 அறைகள், கீழே ரெஸ்டாரண்ட் இணைக்கப்பட்டது. புதிய ஹோட்டலில் 5வது மாடியின் அத்தனை ரூம்களும் நம் பிசினஸிற்காகவே ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அவனுடைய பேச்சு தொடர்ந்து கொண்டிருந்த போது அசோக மரத்தின் பின்னால் ஒட்டி கொண்டிருந்த அந்த இளம் பெண் மெல்ல இருட்டில் விடுபட்டாள். நகர்ந்து காம்பவுண்ட் சுவரை அணுகினாள். அதில் இருந்த சிறிய கேட்டை ஒலியில்லாமல் திறந்து வெளியே இருட்டில் நழுவினாள். நாராயணன் நிமிர்ந்தான். கண்ணாடியில் படிந்திருந்த ஆவியை கைக்குட்டையால் துடைத்து கவனித்தான். மெலிதான தீக்கயிறு போல் எரிந்து கொண்டிருந்த ஸ்பிரிட் ஸ்டவ்வை அணைத்தான். கண்ணாடி குடுவைகளிலிருந்து வர்ண திரவங்களை சிங்கில் கவிழ்த்தான். கட்டியிருந்த ஏப்ரானை அவிழ்த்து நாற்காலியில் போட்டான். அதே நாற்காலியில் அமர்ந்து கனத்த நோட் புத்தகத்தை திறந்து வைத்துக் கொண்டு எழுதலானான். அன்றைக்கு அவன் செய்த பரிசோதனைகள் பற்றியும் அவற்றின் முடிவுகள் பற்றியும் குறித்துக் கொண்டான். கண்கள் களைத்திருந்தன. மூளை அசதியாய் உணர்ந்து கொட்டாவி விட்டது. பரிசோதனை கூடத்திலிருந்து மெல்ல வெளியே வந்தான். கண்ணாடி கதவை திறந்த போதே டெலிபோன் ஒலித்துக் கொண்டிருந்தது. நாற்காலியில் பொத் என்று உட்கார்ந்து ரிசீவரை எடுத்தான். May I speak to Mr. Narayanan, please? ஹாய் கங்கா, நான் தான். நாராயண், ரொம்ப நேரமாக இந்த நம்பரை ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறேன். உள்ளே லேபில் இருந்தேன்.
மணி அடிப்பது அங்கே கேட்காது. எல்லோரும் போய்விட்டார்கள். நான் மட்டும்தான் இருந்தேன். நாராயண், உங்களோடு நான் உடனே பேச வேண்டும். பேசேன். ஃபோனில் இல்லை, நேரில். உனக்கு கல்யாணத்திற்கு மாப்பிள்ளை பார்க்கிறார்களா வீட்டில்? அதில்லை நாராயண், கொஞ்சம் சீரியஸான விஷயம். என் பாஸை பற்றியது. கனகராஜன் பற்றியா? ஃபோனில் பேரையெல்லாம் சொல்லாதீர்கள். இப்போதே வர சொல்கிறாயா? வர முடியாதா நாராயண்? ரொம்ப டயர்டாக இருக்குது ஸ்வீட்டி. ரூமிற்கு போய் குளித்து விட்டு வருகிறேன். சாரி நாராயண், இந்த நேரத்தில் தொந்தரவு செய்வதற்கு. நாளை காலைக்குள் ரிப்போர்ட் வேண்டுமென்று என் சீனியர் சொன்னதால் தான் கங்கா எனக்கு இங்கே இத்தனை நேரம் ஒர்க். உங்கள் குரலிலேயே தெரிகிறது நீங்கள் எவ்வளவு டயர்டாக இருக்கிறீர்கள் என்று. ஆனால் எனக்கு உங்களை விட்டால் வேறு ஆள் இல்லை நாராயண். அடடா, ஏன் புலம்புகிறாய்? நான் தான் வருகிறேன் என்றேனே. நாராயணன் சிரித்துக்கொண்டே போனை வைத்தான். எழுந்தான். கங்காவை பற்றி அவனுக்கு தெரியும். நிஜமாகவே வெகு அவசரம் என்றில்லாவிட்டால் அவனை அவள் அழைத்திருக்க மாட்டாள். ஒரு வருட பழக்கத்தில் அவளுடைய அத்தனை குணங்களும் அவனுக்கு புரிந்திருந்தன. கங்கா 22 வயது. அப்பா கிடையாது, அம்மா மட்டும். இவள் ஒரே மகள். கனகராஜருக்கு சொந்தமான ஹோட்டலில் ரிசப்ஷனிஸ்ட் வேலை. அவளும் தோழியும் சேர்ந்து பெசன் நகரில் ஒரு சிறு வீடு வாடகைக்கு எடுத்து சேர்ந்து தங்கியிருந்தார்கள். தோழி தன் ஊருக்கு போயிருப்பதால் இப்போது கங்கா மட்டும் தனியே அவள் வீட்டில். 22 வயது, இழுத்து பிடிக்கும் கண்கள், முத்தமிட தூண்டும் கன்னம், தொட்டு பார்க்க சொல்லும் மூக்கு, முகர்ந்து பார்க்க சொல்லும் உதடுகள். அவனுடைய சீனியர் சயின்டிஸ்ட் ஏற்பாடு செய்த ஒரு கான்ஃபரன்ஸ் தொடர்பாக அந்த ஹோட்டலுக்கு அவன் அடிக்கடி போய் வந்தபோது ஏற்பட்ட பழக்கம் நெருக்கமாகி நட்பாகி காதலாக மாறி கனவுகளும் தித்திப்பு தருணங்களும் மட்டுமே உருவாக்கிய காதல் இல்லை இந்த காதல். இருவருமே கனவு வயதை தாண்டியிருந்தனர். பொறுப்புகளை சுமக்கும் வேளைகளில் இருந்தனர். போன்கள், 2 நாட்களுக்கு ஒரு தரம் சந்திப்பு, வீடு, குடும்பம், எதிர்காலம் என்று திட்டமிடும் பேச்சு. இன்றைய சந்திப்பு அவர்கள் திட்டமிடாத சந்திப்பு. நாராயணன் பரிசோதனை கூடத்தை பூட்டிக் கொண்டு புறப்பட்டான். சிலீர் என்று தண்ணீர் உடம்பில் பட்டதும் களைப்பு வழுக்கி ஓடியது. சுறுசுறுப்பு வந்து சேர்ந்து கொண்டது. கங்காவிற்கு பிடித்த கருப்பு பூ போட்ட சட்டை அணிந்தான். ப்ரூட் கொஞ்சம் விசிறிக் கொண்டான். அதன் சுகந்த மனம் கங்காவின் கண்களில் கொண்டு வரும் புதிய கிளர்ச்சியை கற்பனை செய்து பார்த்தான். செருப்புகளை அணிந்து கொண்டான். ஸ்கூட்டரை உதைத்து புறப்பட்டான். தெருமுனை திரும்புவதற்குள் ஸ்கூட்டர் உரும ஆரம்பித்து விட்டது. விலுக் விலுக் என்று உதறிக்கொண்டு இழுத்து கொண்டு போனது. நாராயணன் கவலையுடன் ஆக்சிலேட்டர் திராட்டிலை திருகினான். பெட்ரோல் குழாயில் ஏதாவது அடைப்பாய் இருக்கக்கூடும் என்று தோன்றியது. ஸ்கூட்டர் உருமி விட்டு முன்னே பாய்ந்தது. பெசன் நகரின் தெருக்களில் நுழைந்த போது ஸ்கூட்டருக்கு மூச்சு திணறல் வந்துவிட்டது. 2 முறை திணறிவிட்டு ஒரு நிறுத்தத்திற்கு வந்துவிட்டது. நாராயணன் இறங்கினான். ஸ்டாண்ட் போட்டு ஸ்பார்க் பிளக்கை கழற்றி சரிபார்த்தான். உதைத்தான். வண்டி கிளம்பவில்லை. அந்த உள் தெருவில் வேறு எந்த போக்குவரத்தும் இல்லாததால் கங்காவின் வீடு நோக்கி நடக்க துவங்கினான். கங்கா புடவையிலிருந்து ஹவுஸ் கோட்டிற்கு மாறிக்கொண்டிருந்தாள். அழைப்பு மணி ஒலித்தது. நாராயணனாய்த்தான் இருக்கும். கூந்தலை சீப்பால் வாரிக்கொண்டே சென்று கதவை திறந்தவள் அதிர்ந்தாள். நாராயணன் இல்லை. வெளியே வாசல் முழுவதையும் அடைத்துக் கொண்டு நின்றது கனகராஜன். நீங்கள் என்று திணறினாள். கனகராஜன் விகாரமாய் புன்னகைத்தான். நான் தான். உள்ளே வரலாமா? கேள்விக்கு அர்த்தமில்லை. அவளுடைய பதிலுக்கும் காத்திருக்கவில்லை. அவனாகவே திணித்துக் கொண்டு உள்ளே நுழைந்தான். கால் விரலால் கதவை உதைத்துச் சாத்தினான். உட்காரலாமா? பதிலுக்கு காத்திராமல் சோஃபாவை நிறைத்து உட்கார்ந்தான். கங்காவிற்கு வியர்த்து விட்டது. கால் எலும்புகள் விலகிக் கொண்டு அங்கே பஞ்சு வைத்து அடைத்தது போல் நிற்பதே தடுமாறியது. என்ன சார் இவ்வளவு தூரம்? உன்னை பார்த்து உன் பொருளை கொடுத்து விட்டு போவதற்காகத்தான் வந்தேன். கனகராஜன் எளித்தான். என் பொருளா? இந்த ஹேர் கிளிப்பை பார். இது உன்னுடையதானா? வண்ணத்து பூச்சி வடிவத்தில் இருந்த அந்த ஹேர் கிளிப் அவளுடையதுதான். ஆனால் இது எப்படி கனகராஜிடம்? தன்னிச்சையாக அவள் கை உயர்ந்து கூந்தலை தொட்டு பார்த்து கொண்டது. இது ஆபீஸில் கிடந்ததா? இல்லை கண்மணி, என் தோட்டத்தில் நீ ஒளிந்திருந்தாயே ஒரு செடிக்கு பின்னால், அங்கே கிடந்தது. கிளிப்பை ஏற்கனவே உன் தலையில் பார்த்திருக்கிறேன். வந்து போனது நீதான் என்று உடனே புரிந்து கொண்டேன். என்னை பற்றி என்னவெல்லாம் தெரிந்து கொண்டாய் என் பட்டு ராணி.
கங்காவின் ரத்தம் அவள் உள்மண்டையில் போய் தம் தம் என்று மோதியது. கண்கள் வாசலுக்கு அலைபாய்ந்தன. ஐயோ, இன்னும் நாராயண் வந்து சேரவில்லையே. இந்த தருணத்தில் வந்து சேரக்கூடாதா? இவனிடம் நான் தனியாய் வசமாக மாட்டிக்கொண்டிருக்கிறேனே. இல்லை, இந்த கிளிப் என்னுடையதில்லை. என்னை பற்றி என்ன தெரிந்து கொண்டாய்? கொள்ளைக்காரன் என்றா? கள்ளக்கடத்தல்காரன் என்றா? கள்ள நோட்டு அச்சடிக்கிறேன் என்றா? இல்லை, பெண்களை வைத்து வியாபாரம் பண்ணுகிறேன் என்றா? என்னென்னவோ சொல்கிறீர்கள் நீங்கள். நான் கொலைகாரன் என்பதும் உனக்கு தெரியுமா? அந்த கணத்தில் கங்கா தீர்மானித்தாள். சரேல் என்று அங்கிருந்து பாய்ந்து விலகி உள்ளறைக்கு ஓடினாள். டெலிபோனை எடுத்து அவசரமாக எண்களை சுழற்றினாள். போலீஸ், நான் கங்கா. இங்கே பெசன் நகர் 3வது தெரு 8ஆம் நம்பர் வீட்டிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் உடனே வந்து என்னை காப்பாற்று. அவள் கையிலிருந்து ரிசீவர் பிடுங்கப்பட்டது. ஒரே சொடக்கில் அதன் ஒயர் அருந்து போக வீசி எறிந்தான் கனகராஜன். போன் பண்ணுகிறாயா நாயே? அவள் கன்னத்தில் அவனுடைய புறங்கை தோசைக்கல் போல் அடித்தது. கங்கா பின்புறம் போய் சுவரில் மோதி விழுந்தாள். எழுந்தாள். கனகராஜன் அதற்குள் அவளை நெருக்கி நின்றான். தோட்டத்தில் எடுத்த போட்டோ எங்கே? நான் எந்த போட்டோவும் எடுக்க. கங்காவின் கூந்தல் பற்றி அவள் உலுக்கி நிமிர்த்தப்பட்டாள். பொய் சொல்லாதே, எங்கே போட்டோ? அவன் கூந்தலை பிடித்த விதத்தில் கங்காவின் முகமெங்கும் வலியின் உச்ச வேதனை. அவனுடைய இன்னொரு உலுக்கலில் கேமரா டிராயரில் இருக்கிறது என்று அலறினாள். கனகராஜன் அவளை ஒரு கையால் இழுத்துக்கொண்டே மேஜை டிராயரை நெருங்கி அதை திறந்தான். கேமராவை எடுத்து கீழே போட்டு காலால் 2 மிதி. கேமரா நொறுங்கி பிளந்து அதனுள் இருந்த பிலிமை காலாலேயே இழுத்து கசக்கினான். போலீஸை கூப்பிட்டு இருக்கிறாய். அவர்கள் வந்தவுடன் என்னை பற்றி என்ன சொல்ல போகிறாய்? அதுவரை உன்னை உயிரோடு விட்டு வைக்கலாமா? அந்த சந்தர்ப்பத்தில் வாசல் கதவை திறந்து நாராயணன் நுழைந்தான். ஆனால் அந்த கதவை திறந்த ஒலி கேட்கவில்லை. கதவை திறந்ததும் நாராயணனின் கண்களில் முதலில் தென்பட்டது நேர் எதிரில் இருந்த நிலைக்கண்ணாடி. அந்த கண்ணாடியில் பிம்பங்களாக பிரதிபலித்தது கனகராஜனும் கங்காவும் தான். பார்த்த காட்சி அவன் வயிற்றை அதிர்ச்சியில் தாக்கியது. சுவரோடு அழுத்தி பிடித்து கங்காவின் இதயத்தில் நச்சென்று கனகராஜன் கத்தியை செருகி இழுத்தான். அவளிடமிருந்து எந்த அலறலும் எழுந்திருக்க விடாமல் அவள் வாயை அவனுடைய அகலமான கை அழுத்தி பிடித்திருந்தது. ஏய்! நாராயணன் கத்தினான். கனகராஜன் மீது பாய்ந்தான். அவனுடைய முதுகில் போய் மோதிய போது இரும்பு கட்டிலில் போய் மோதியது போல் இருந்தது. கனகராஜன் அதிர்ந்து திரும்பினான். நாராயணன் அவன் முகத்தில் அங்கிருந்த தண்ணீர் கூஜாவை தூக்கி அடித்தான். மூடி திறந்து அத்தனை நீரும் கனகராஜனின் மீது பொழிய அவன் கன நேரத்திற்கு குருடானான். நாராயணனின் பார்வையில் கங்கா வந்தாள். உயிரற்ற விழிகள் விட்டத்தை வெறித்தன. கனகராஜன் முகத்து நீரை வழித்துக் கொண்டு நாராயணனை எம்பி பிடிப்பதற்குள் நாராயணன் நழுவி வெளியே பாய்ந்தான். கனகராஜன் நீட்டிய கைகளிலிருந்து மயிரிழையில் தப்பித்தான். பக்கத்து ரூமிற்கு பாய்ந்தான். கனகராஜன் வருவதற்குள் கதவை அரைந்து சாத்தினான். உள்ளே தாளிட்டுக் கொண்டான். கனகராஜன் கதவை தட்டினான். டேய், நீ என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது, வெளியே வந்துவிடு. கனகராஜனின் அசாத்திய பாரத்தில் கதவு தவித்தது. தாழ்பால் பெயர்ந்து கொள்ளும் அபாயத்துடன் அதிர்ந்தது. அதே நேரம் வீட்டிற்கு வெளியே ஒரு ஜீப் வந்து டயர் தேய்த்து பிரேக் அடிக்கும் சத்தம் கேட்டது. கனகராஜன் பதறிக்கொண்டு வாசலை விட்டு வெளிப்பட்டான். படிகளில் ஏறி மாடி ஏறினான். மொட்டை மாடியிலிருந்து பக்கத்து மாடிக்கு குதித்து அங்கிருந்து பின் தெருவிற்குள் தாண்டி இறங்கினான். இருட்டில் கலந்தான். எதையாவது தொட்டீர்களா என்றார் இன்ஸ்பெக்டர் பால்ராஜ். தன் ரூல் தடியால் கான்ஸ்டபிள்களை நிறுத்தினார். இல்லை. நாராயணன் தலை இடதும் வலதுமாக நகர்ந்தது. அவன் முகம் முழு களையையும் இழந்து பெரும் திடுக்கிடலின் அதிர்ச்சியால் வெளுத்திருந்தது. கண்களில் கண்ணீர் திரண்டிருந்தது. சுவரோடு சாய்ந்து மடங்கி கீழே சரிந்திருந்த கங்காவை பார்த்ததும் அடிவயிற்றை கலக்கியது. போன நிமிடம் உயிரோடு இருந்த கங்கா இனி இல்லை என்ற உண்மை சம்மட்டி போல் மீண்டும் மீண்டும் அவன் மண்டையில் அடித்துக் கொண்டிருந்தது. எதையும் தொடவில்லை என்றான் நாராயணன் இன்ஸ்பெக்டரின் பார்வை விலகாததும். நீங்கள் எப்படி இங்கே வந்தீர்கள் இன்ஸ்பெக்டர்? கங்கா என்பவள் ஃபோன் செய்தால் உடனே வந்து காப்பாற்ற சொல்லி. ஆனால் வருவதற்குள் பால்ராஜ் சிகரெட் ஒன்றை பற்ற வைத்தார். என்ன நடந்தது சொல்ல முடியுமா? அதிர்ச்சியின் காரணமாக நாராயணனுக்கு இன்னும் மூச்சிறைப்பு இருந்தது. கங்காவை சந்திக்க வருவதாக சொல்லியிருந்தேன் இன்ஸ்பெக்டர். எப்போது சொன்னீர்கள்? அவள் எனக்கு ஃபோன் பண்ணினாள். அவள் முதலாளி பற்றி ஏதோ என்னிடம் ரகசியமாக பேச வேண்டும் என்று வர சொன்னாள். வீட்டு கதவு உள்ளே தாளிடப்படாமல் இருந்தது. திறந்தேன். கண்ணாடியில் ஒரு காட்சி தெரிந்தது. அவளை ஒருத்தன் சுவரோடு அழுத்தி பிடித்து வயிற்றிலும் நெஞ்சிலும் கத்தியை செருகுவதை பார்த்தேன். அவனை தாக்கினேன். ஆனால் என்னையும் அவன் கொன்று விடுவான் என்ற அச்சம் வந்ததும் பக்கத்து ரூமில் ஓடி தாளிட்டுக் கொண்டேன்.
நீங்கள் இன்னும் 5 நிமிடங்கள் தாமதமாக வந்திருந்தால் இங்கே 2 பெண்களை பார்த்திருப்பீர்கள். அவனை உங்களுக்கு தெரியுமா? தெரியும், ஆனால் அவனுக்கு என்னை தெரியாது. அப்படியா? வீட்டிற்குள் நான் நுழைந்த பிறகும் அவன் என் முகத்தை பார்க்கவில்லை. நான் அவனை பார்த்த அளவிற்கு என்னை அவன் பார்க்க சந்தர்ப்பம் அமையவில்லை. கொலையை பார்த்த ஒரே சாட்சி நான், ஆனால் என்னை அவன் கவனிக்கவில்லை. அவன் யார் மிஸ்டர் நாராயணன்? கங்காவின் முதலாளி கனகராஜன். யூ மீன் கனகா ஹோட்டல் முதலாளி கனகராஜன்? அவனேதான். அவன் இவன் என்று பேசுகிறீர்கள். அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? பணம் இருப்பவன் எல்லாமே பெரிய ஆள்தான் இன்ஸ்பெக்டர். கனகராஜிற்கு எதிராக நீங்கள் சாட்சி சொல்ல தயாரா? கட்டாயம். உங்களுக்கு கனகராஜனை பற்றி தெரியாது நாராயணன். சமூகத்தில் தனக்கிருக்கும் செல்வாக்கை இழக்க அவருக்கு ஒருபோதும் மனம் வராது. உங்களை எப்படியாவது தடுத்து நிறுத்த பார்க்கலாம். எந்த சக்தியாலும் என்னை தடுக்க முடியாது இன்ஸ்பெக்டர். பர்சனலி ஸ்பீக்கிங், எனக்கும் கனகராஜனின் மீது ஒரு கண்ணுண்டு. அவனுடைய தகுடுதித்த வேலை எதற்கும் அவன் சாட்சி வைத்துக் கொள்வதில்லை. இவ்வளவு பெரிய குற்றத்தை தானே நேரடியாக செய்திருப்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த ரூமில் ஒரு கேமரா உதைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை கனகராஜன் பற்றி கங்காவிற்கு ஏதாவது முக்கியமான தகவல் கிடைத்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதை என்னிடம் சொல்வதற்காக அவள் அழைத்திருக்கலாம். கனகராஜன் குறுக்கே புகுந்து அவளை கொலையே செய்து விட்டான். நாராயணனுக்கு தொண்டை அடைத்தது. வார்த்தைகள் சிக்கின. விசும்பல் தொண்டையில் புரண்டது. இறந்து போன கங்காவை உங்களுக்கு எப்படி பழக்கம் நாராயணன்? நானும் அவளும் கல்யாணம் செய்து கொள்வதாக இருந்தோம். காதலா? ஆமாம், ஆனால் எங்கள் காதலை பற்றி யாருக்கும் தெரியாது. அதை வெகு ரகசியமாக வைத்திருந்தோம். கங்காவை கொலை செய்யும் அளவிற்கு கனகராஜிற்கு எதிராக அவளிடம் என்ன ஆதாரம் இருந்தது என்று பார்க்க வேண்டும். போலீஸ் போட்டோகிராஃபர் வந்தார். ஆம்புலன்ஸ் வந்தது. போலீஸ் லேபிலிருந்து ஆட்கள் வந்தார்கள். பால்ராஜ் வீட்டை ஆராய ஆரம்பித்தார். கனகராஜன் தொடையில் ஓங்கி தட்டி கொண்டான். தப்பு பண்ணிவிட்டேன். அந்த பயலை விட்டு நான் வந்திருக்க கூடாது. அந்த ரூமில் சிகரெட் புகை நிறைந்திருந்தது. 4 பேர் அவனை சூழ்ந்திருந்தார்கள். ஒவ்வொருத்தர் முகத்திலும் கலக்கம், அச்சம், கோபம். வக்கீல் பையா, நீ சொல், நான் என்ன செய்யட்டும்? வக்கீல் பையன் என்று அழைக்கப்பட்ட சக்கரவர்த்தி இளைஞனாயிருந்தான். 30 சொச்ச வயதுக்கு அதிகமான தொப்பை. அதை இழுத்து கட்ட முடியாமல் பேண்ட்டையும் பெல்ட்டையும் வயிற்றுச்சரிவில் கட்டியிருந்தான். உன்னிடம் என்ன ஆட்களா இல்லை கனகு? நீ ஏன் நேரில் போய் கொலை செய்ய வேண்டுமா? ஆத்திரம் அளவுக்கு மீறி போய்விட்டது சக்கரவர்த்தி. என் ஆபீஸில் வேலை போட்டு தந்த கழுதை எனக்கு எதிராகவே ஆதாரங்கள் சேர்க்க ஆரம்பித்து விட்டது என்ற ஆத்திரம். நீ ஏன் போக வேண்டுமா என்பதுதான் கேள்வி. இதோ பார், போனேன், கொன்றேன், எல்லாம் முடிந்து போன விஷயம். என் குரூப் கம்பெனிகள் அத்தனைக்கும் வக்கீலாய் உட்கார்த்தி மாதம் 70,000 உனக்கு கொடுப்பது என்னை குறுக்கு கேள்விகள் கேட்பதற்காக இல்லை, ஆலோசனைகள் சொல்வதற்காக, என்னை இக்கட்டிலிருந்து காப்பாற்றுவதற்காக. கோபம் வேண்டாம் என்றான் பிரியதர்ஷன், கனகராஜனின் மூத்த மகன். 19 வயது மட்டுமே நிரம்பிய புதிய மீசைக்காரன். கோபப்பட்டு ஏற்கனவே தகராறாகிவிட்டது டாடி. அங்கே என்ன நடந்தது? எனக்கு எழுத்து மாறாமல் சொல். வீட்டு தோட்டத்தில் சிறு பார்ட்டி ஒன்று ஏற்பாடு செய்திருந்தேன் இல்லையா? பின்னால் இருந்து ஒரு கேமரா பளிச்சிட்டது போல் எனக்கு தோன்றியது. அப்புறம் போய் பார்த்தபோது அங்கே கங்காவின் ஹேர் கிளிப் இருந்தது. வந்தது அவள்தான் என்று புரிந்து போயிற்று. ஏற்கனவே 2 முறை ஹோட்டலில் என் பர்சனல் ரூமில் அவளை பார்த்திருக்கிறேன். கேட்டபோது அங்கே இல்லாத ஏதோ ஒரு ஃபைலை தேடி வந்ததாக சொன்னாள். அப்போது சந்தேகம் வரவில்லை. என் ஃபைல்களில் இருந்து அவள் ஏதோ ஒரு ரகசிய குறிப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறாள் என்று எனக்கு தோன்றவே இல்லை. இப்பொழுது முழுவதும் புரிந்து போயிற்று. அவள் ஆபத்தானவள், உயிரோடு விட்டு வைக்கக்கூடாது. அவள் சேகரித்த ஆதாரங்களை எல்லாம் உடனே மீட்டு வர வேண்டும் என்று முடிவு செய்தேன். நானே போயிருக்க வேண்டாம் தான், ஆனால் நேரில் போய் ஏனடி நாயே, என்னிடம் சம்பளம் வாங்கிக் கொண்டு எனக்கே துரோகம் செய்கிறாயா என்று பிடரியில் அடிக்க வேண்டும் போல் வெறி வந்துவிட்டது. போனேன். ஏன் போனாய் என்று சொல்லிவிட்டாய். அங்கே என்ன நடந்தது? ஒவ்வொரு இன்ச்சையும் ஞாபகப்படுத்தி சொல். காரை 2 தெரு தள்ளி நிறுத்திவிட்டு போனேன். அவள் வீட்டு அழைப்பு மணியை அழுத்தினேன். கங்கா அந்த நேரத்தில் யாரையோ எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். இல்லாவிட்டால் ராத்திரி நேரத்தில் யார் வந்திருப்பது என்று சந்தேகப்பட்டு கொஞ்சம் உஷாராக கதவை திறந்திருப்பாள். என்னை பார்த்ததும் அவள் முகத்தில் அதிர்ச்சி. உடனே கதவை உள்புறம் சாத்தி தாளிட்டால் அவள் அலறக்கூடும் என்பதால் நான் கதவை தாள் போடாமல் விட்டேன். அவளை மிரட்டியே அவள் சேகரித்திருந்த ஆதாரங்களை மீட்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். அவள் திடீரென்று உள்ளே ஓடி போலீஸுக்கு போன் செய்வாள் என்று கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அவளும் முட்டாள்தனமாய் போன் பேசும் அவசரத்தில் அந்த ரூம் கதவை தாழ்பால் போடவில்லை. உள்ளே பாய்ந்தேன். போனை பிடுங்கினேன், அறுத்தேன். ரிசீவரில் உன் கைரேகை இருக்குமா? சக்கரவர்த்தி கேட்டான். இருக்காது என்றான் கனகராஜன் புன்னகையோடு. கங்காவின் வீட்டிற்கு போகும்போது ஏனோ எனக்கு முன்னெச்சரிக்கையாக போக வேண்டும் என்று தோன்றியது.
அதனால் கையோடு பொருந்தும் கிளவுஸ்களை அணிந்திருந்தேன். வெரி குட். கங்காவின் நெஞ்சில் நான் கத்தியை செருகிக் கொண்டிருக்கும் போது கதவை திறந்து ஒருத்தன் உள்ளே நுழைந்து விட்டான். அவனை பார்த்தாயா? இல்லை, கதவை திறந்த சத்தம் கூட கேட்கவில்லை. என் கவனம் முழுவதும் கங்காவின் மீதே இருந்தது. அவன் ஏய் என்று கத்திக்கொண்டு என் முதுகில் வந்து விழுந்தபோதுதான் உஷாரானேன். அதற்குள் காரியம் மிஞ்சிவிட்டது. கங்கா உயிரிழந்து சரிந்து விட்டாள். அவன் அரையிருட்டில் இருந்தான். அவனுடைய உயரம்தான் என் மனதில் பதிந்திருந்தது. அந்த பதட்டத்தில் அவனை நான் சரியாக கவனிக்கும் முன் தண்ணீரை எடுத்து என் முகத்தில் அடித்து விட்டான். நான் சுதாரிக்கும் முன் பக்கத்து ரூமிற்குள் ஓடிவிட்டான். துரத்தி பிடிப்பதற்குள் கதவை சாத்தி கொண்டு விட்டான். போலீஸ் வரும் சத்தம் கேட்டதும் எனக்கு வேறு வழியில்லை. தப்பித்து ஓடிருந்து விட்டேன். நீ அவனை பார்க்கவில்லை, அவன் உன்னை பார்த்தானா? நன்றாக, மிக நன்றாக பார்த்து விட்டான் என்றுதான் நினைக்கிறேன். பெரிய துரதிர்ஷ்டம் என்றான் சக்கரவர்த்தி. வேறு எந்த ஆதாரம் இருந்தாலும் அடித்து நொறுக்கி விடலாம். ஐ விட்னஸ் நேரில் பார்த்த சாட்சியம் இருந்தால் வேலை கடினமாகிவிடும் எனக்கு. நீ என்ன வாய்தா வக்கீலா? கஷ்டமான சந்தர்ப்பங்களில் வேலை செய்யும் புத்திதானே உனக்கு முக்கியம். அவனை கண்டுபிடிக்க வேண்டும் கனகு. கண்டுபிடித்து கோர்ட்டிற்கே வராமல் செய்ய வேண்டும். வரட்டுமே, அவனை பார்த்தது வேறு யாரையோ என்று கேஸை மாற்ற முடியாதா? அப்பாவிற்கு அட்டகாசமான அழிவை தயார் செய்துவிட்டால் என்றான் பிரியதர்ஷன் பிரகாசமாக. கனகராஜன் என்ன சாதாரண ஆளா? சராசரி மனிதன் போலவா இருக்கிறான்? சர்க்கஸ் யானை போல உடம்பு. இதை எப்படி ஒருத்தன் மாற்றி கவனித்தான் என்று வாதிட முடியும் என்றான் பாஸ்கரன், கனகராஜனின் தம்பி. உன்னை பார்த்த ஆள் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். சாட்சி சொல்ல கோர்ட்டிற்கு வந்துதானே ஆக வேண்டும். கேஸை எந்த இன்ஸ்பெக்டர் கவனிக்கிறார் என்று பார்க்க வேண்டும். விலைக்கு வாங்கக்கூடியவனாக இருந்தால் சுலபம், படிந்து வராதவனாக இருந்தால் கஷ்டம். கஷ்டம் நஷ்டம் என்றெல்லாம் என்னிடம் சொல்லாதே, ஆக வேண்டியதை கவனி என்றான் கனகராஜன் கவலையுடன். கனகராஜன் தன் கோட்டின் பொத்தான்களை பொருத்தி கொண்டிருந்தான். அப்போது கதவு திறந்து பர்சனல் அசிஸ்டன்ட் எட்டி பார்த்தான். சார், உங்களை தேடி இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வந்திருக்கிறார். அந்த தருணத்தை கனகராஜன் எதிர்பார்த்திருந்தான். சக்கரவர்த்தியை உடனே என் ரூமிற்கு வரச் சொல் என்றான். இன்ஸ்பெக்டரை உள்ளே அனுமதிக்குமாறு சொன்னான். இன்ஸ்பெக்டர் பால்ராஜ் அந்த ரூமிற்குள் நுழைந்தார். உட்காருங்கள் இன்ஸ்பெக்டர். உட்கார வரவில்லை கனகராஜன், உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறேன். அரஸ்டா? கனகராஜனின் கண்கள் போலி ஆச்சரியத்தை காட்டி விரிந்தன. இந்த வருடம் உரிய நேரத்திற்குள் இன்கம் டாக்ஸ் கட்டிவிட்டதற்காக அரஸ்டா? கங்கா என்ற பெண் உங்கள் ஹோட்டலில் வேலை பார்த்து வந்தாள். ஆமாம், 2 நாட்களாக லீவு என்று நினைக்கிறேன். அவள் வரவில்லை. அவளை கொலை செய்த குற்றத்திற்காக உங்களை அரெஸ்ட் பண்ணுகிறேன். கொலையா? கங்கா செத்து விட்டாளா? நல்ல பெண் ஆயிற்றே. அவளை சாகடிக்க எவனுக்கு மனசு வந்தது? உங்களுக்கு. என்ன சொல்கிறீர்கள் இன்ஸ்பெக்டர்? நீங்கள் கங்காவை கொலை செய்ததை நேரில் பார்த்த சாட்சியம் இருக்கிறது கனகராஜன். என்ன பாஸ், கூப்பிட்டீர்களா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தான் சக்கரவர்த்தி. இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறார் சக்கரவர்த்தி. நம்ம ஆபீஸில் வேலை பார்த்து கொண்டிருந்தாலே கங்கா, அவளை யாரோ கொலை பண்ணிவிட்டார்களாம். இன்ஸ்பெக்டர் என்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறார். வாரண்ட் இருக்கிறதா இன்ஸ்பெக்டர்? கேட்பீர்கள் என்று தெரியும், இருக்கிறது என்றார் பால்ராஜ் வாரண்டை எடுத்து நீட்டி. இன்ஸ்பெக்டர், கங்கா கொலையுண்ட நேரத்தில் நான் எங்கள் கம்பெனியின் போர்டு மீட்டிங்கில் இருந்தேன். டைரக்டர்கள் அத்தனை பேரும் சாட்சி சொல்வார்கள் என்றான் கனகராஜன் திமிராக. இந்த ஒரு வாக்கியம் போதும் உங்களை அரெஸ்ட் பண்ண என்றார் பால்ராஜ் எழுந்து கொண்டு. கங்கா கொலையானதே தெரியாது என்றீர்கள். எப்போது அவள் கொலையானாள் என்று நான் இன்னும் சொல்லவே இல்லை. அப்படி இருக்க அந்த நேரத்தில் நீங்கள் போர்டு மீட்டிங்கில் இருந்ததாக சொல்கிறீர்கள். சக்கரவர்த்தி திரும்பி கனகராஜனை பார்த்ததில், அறிவு கெட்டவனே, நீயே உன்னை காட்டிக் கொடுத்துக் கொள்கிறாயே என்ற பதட்டம் இருந்தது. கங்கா கொலை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் என்றான் சக்கரவர்த்தி. கொலையை பார்த்த சாட்சி இருக்கிறதா இன்ஸ்பெக்டர்? இருக்கிறது, பக்காவான சாட்சி, அசைக்க முடியாத சாட்சி. யார்? விசாரணையே ரகசியமாக நடக்கப் போகிறது வக்கீல் சார். சாட்சி யார் என்று இப்போது தெரிந்தால் அவனை மிரட்டி உருட்டி கலைத்து விடலாம் என்று பார்க்கிறீர்களா? பேத்தல் என்றான் சக்கரவர்த்தி. பாஸ், நீங்கள் கைது ஆனால் என்ன, பெயிலில் எடுக்க நான் ரெடி. கனகராஜன் எந்த மறுப்பும் சொல்லாமல் புன்னகையுடன் எழுந்து இன்ஸ்பெக்டருடன் நடந்தான். அந்த அறையில் கூடியிருந்தவர்கள் அனைவரும் சக்கரவர்த்தி நுழைந்ததும் எழுந்து நின்றனர். மொத்தம் 5 பேர். நீங்கள் 5 பேரும் கனகராஜனின் கம்பெனியில் டைரக்டர்களாக இருக்கிறீர்கள். தொடர்ந்து இங்கே இருக்க விருப்பமா அல்லது விலகிக் கொள்ளப் போகிறீர்களா? அத்தனை பேர் முகத்திலும் திடுக்கிடல் வந்தது. ஏன் என்றது ஒரு தைரிய குரல். இந்த வருடம் நம் குரூப் கம்பெனிகளின் லாபம் 28 கோடி ரூபாய். கணக்கில் காட்டியதே இவ்வளவு. கணக்கில் காட்டாமல் உங்களுக்கு நேரடியாக பிரித்து கொடுக்கப்பட்ட தொகை 17 கோடி.
அத்தனையையும் இழக்க உங்களுக்கு இஷ்டம் இருக்காது என்று எனக்கு தெரியும். எல்லோரும் அவன் முகத்தை மிகுந்த ஆர்வத்துடன் பார்த்தனர். நம் பாஸ் மிஸ்டர் கனகராஜன் கைது செய்யப்பட்டு பெயிலில் வெளியே வந்திருப்பது உங்களுக்கு தெரியும். ஆமாம். பாஸ் ஏன் கைது செய்யப்பட்டார்? கங்கா என்ற பெண்ணை அவள் வீட்டில் 18ஆம் தேதி இரவு அவர் போய் கொலை செய்து விட்டார் என்பது போலீஸ் குற்றச்சாட்டு. அந்த நேரத்தில் கனகராஜன் வேறொரு இடத்தில் இருந்தார், சாட்சியங்கள் இல்லாமல். அந்த நேரத்தில் இங்கே நம்முடன் போர்டு மீட்டிங்கில் கலந்து கொண்டார் என்று நாம் எல்லோரும் சாட்சி சொல்ல வேண்டும். சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும் நீங்கள் எல்லோரும் இணைந்து சாட்சி சொன்னால் நிச்சயம் கேஸ் படுத்துவிடும். 18ஆம் தேதி இரவு வேறு பொது இடத்தில் இருந்தவர்கள் மட்டும் விலகிக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்டவர்களின் சாட்சியம் மட்டும் வெலவெலத்து விடும். மற்றவர்கள் அனைவரும் சாட்சி சொல்ல ஒப்புக்கொள்கிறீர்களா? 2 பேர் பொது இடத்தில் இருந்ததாக விலகினார்கள். மற்ற 3 பேரும் கனகராஜனுடன் போர்டு மீட்டிங்கில் இருந்ததாக சத்தியம் செய்து கற்பூரம் அடிக்க தயார் என்றார்கள். சக்கரவர்த்தி புன்னகையுடன் சபையை கலைத்தான். இன்ஸ்பெக்டர் பால்ராஜ் ஜீப்பிலிருந்து இறங்கினார். சிகரெட் ஒன்றை பற்ற வைத்துக் கொண்டு அந்த கட்டடத்திற்குள் நுழைந்தார். படிகளில் வேகமாக ஏறினார். அங்கங்கே எதிர்பட்ட கான்ஸ்டபிள்கள் மரியாதையுடன் சல்யூட் அடித்தார்கள். 2வது மாடியில் கோடி அறையின் கதவை தட்டினார். 3 முறை, 2-3 முறை, 3 முறை. அந்த சங்கேத ஒலிக்கு பிறகு கதவு திறந்தது. கட்டிலில் உட்கார்ந்திருந்த நாராயணன் நிமிர்ந்தான். குட் ஈவினிங் இன்ஸ்பெக்டர். குட் ஈவினிங். பால்ராஜ் உள்ளே நுழைந்து கட்டிலின் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்தார். கோர்ட்டில் நாளைக்கு கேஸ் வருகிறது நாராயணன். நான் தயாராக இருக்கிறேன் இன்ஸ்பெக்டர். நீ யார் என்று இந்நேரம் அவர்கள் கண்டுபிடித்திருக்கலாம். ஆனாலும் உன்னை அவர்கள் அணுக முடியாதபடி போலீஸ் காலேஜிலேயே ரூம் போட்டதற்கு காரணம் கனகராஜன் எந்த தூரத்திற்கும் போகவும் தயங்க மாட்டான் என்றுதான். நேரில் பார்த்த சாட்சியம் இருக்கும்போது அவனால் தப்பிவிட முடியுமா? அவனுடைய வக்கீல் சக்கரவர்த்தி ரொம்ப சாமர்த்தியசாலி. போர்டு மீட்டிங் இருந்ததாக சொல்லி பெரிய ஆட்கள் சிலரை சாட்சிக்கு கூப்பிட்டிருக்கிறான். நான் பார்த்ததை எந்த பயமும் இல்லாமல் நான் சொல்ல தயார் இன்ஸ்பெக்டர். நாராயணன் எழுந்து ஜன்னல் வழியே வெளியே மரங்களின் உச்சிகளை சற்று நேரம் பார்வையிட்டான். பின் திரும்பினான். இன்ஸ்பெக்டர், கங்காவை கொடுத்து விட்டீர்களா? அவளுடைய அம்மாவும் அண்ணனும் வந்திருந்தார்கள். உடலை வாங்கி கொண்டார்கள். அப்பொழுது அந்த அம்மா அழுத அழுகை கல்லையும் உருக்கிவிடும். அவளுடைய இறுதிச் சடங்கில் கூட கலந்து கொள்ள முடியவில்லையே இன்ஸ்பெக்டர். அதை நினைத்தால்தான். உன்னை அந்த இடத்தில் கனகராஜனின் ஆட்கள் எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் என்று தான் வேண்டாம் என்றேன் நாராயணன். என் அப்பாவுக்கோ தங்கைக்கோ இங்கே நடந்தது எதுவும் தெரியாது இன்ஸ்பெக்டர். தெரிந்தால் நிச்சயம் என்னை சாட்சி சொல்ல விடாமல் தடுத்து விடுவார்கள். எங்கே இருக்கிறார்கள் 2 பேரும்? பூங்குன்றம் கிராமத்தில். இப்போது அங்கே ஆடி விழா. ஒவ்வொரு வருடமும் கலந்து கொள்வேன். இந்த தடவை சயின்டிஸ்ட் லீவு தர மறுத்து விட்டார் என்று பொய்க்கடிதம் எழுதி போட்டேன். பேப்பர் படிப்பதில்லையா அவர்கள்? பேப்பர் படிப்பதில்லை. படித்தாலும் இதுவரை என் பெயரும் போட்டோவும் போடாததால் கவலை இல்லை என்றான் நாராயணன். சக்கரவர்த்தியின் குறுக்கு கேள்விகள் எப்படி வேண்டுமானாலும் அமையலாம். கவனமாக இரு நாராயணன். கனகராஜன் தூக்குக்கு போகிற வரை எனக்கு தூக்கமில்லை இன்ஸ்பெக்டர். கனகராஜனின் உடம்பு நாற்காலியில் பிதுங்கிக் கொண்டிருந்தது. கோபத்தில் அவன் மூச்சு அனல் அனலாய் வெளிவந்தது. முட்டாள்கள் என்றான் மேஜையில் வேகமாக அறைந்து. அத்தனை பேரும் முட்டாள்கள். சாரி கனகராஜன். நீளமான முகமும் குட்டையான கிராப்பும் எலி மீசையுமாய் இருந்தவர் கைகளை பிசைந்து கொண்டு நின்றார். என்ன சாரி? போர்டு மீட்டிங் என்று அழுத்தம் திருத்தமாக பேசிவிட்டு அப்புறம் ஏன் கோர்ட்டில் திணறுகிறீர்கள்? நம் பேரிலும் தப்பு இருக்கிறது கனகு என்றான் சக்கரவர்த்தி. போர்டு மீட்டிங் நடந்தது, அதில் கலந்து கொண்டோம் என்று சொல்ல சொன்னோமே தவிர அதை அரசாங்க வக்கீல் இவ்வளவு துண்டம் துண்டமாக வெட்டி கேள்விகள் கேட்பார் என்று எதிர்பார்க்கவில்லை. நம் பேரில் தப்பு என்று சொல்லாதே, உன் பேரில் தப்பு என்று சொல். நீதானே வக்கீல். என்னென்ன கேள்விகள் கேட்பார் என்று உனக்கு தெரியாது? ஓரளவுக்கு தயார் செய்து வைத்திருந்தேன். போர்டு மீட்டிங்கில் எதை பற்றி விவாதம் நடந்தது என்றோ, எத்தனை மணியிலிருந்து எத்தனை மணி வரை மீட்டிங் இருந்தது என்பது பற்றியோ கேட்டிருந்தால் எல்லோரும் கரெக்டாக பதில் சொல்லியிருப்பார்கள். அதையெல்லாம் விட்டுவிட்டு நீ என்ன கலர் டை கட்டி வந்தாய் என்று கேட்டால், அதுவும் 3 பேரையும் தனித்தனியே ரகசியமாக கேட்டு ஒருத்தன் நீலம் என்கிறான், ஒருத்தன் சிகப்பு என்கிறான், 3ஆவனும் டையே கட்டி வரவில்லை என்றான். இடையில் எத்தனை முறை ஃபோன் வந்தது என்று ஒரு கேள்வி. முந்தின ஆள் என்ன சொன்னான், எத்தனை முறை என்று புரியாமல் அடுத்த ஆள் திணறுகிறான். ஃபோன் வந்து 5 நிமிடம் கனகராஜன் வெளியே போனதாக முந்தின ஆள் சொன்னாரே, நிஜமா என்று 3வது ஆளை கேட்டதும் நிஜம்தான் என்று அவன் உளறுகிறான். என்ன செய்வது? கங்காவை கொலை செய்த மாதிரி இந்த 3 பேரையும் கொலை செய்து விடலாமா என்று எரிச்சல் வருகிறது எனக்கு. அந்த பையன் வேறு வெகு ஸ்ட்ராங்காக இருக்கிறான். உன்னை அங்கே பார்த்ததாக அவன் விவரிக்கும் போது அப்படியே சினிமா எடுத்து போட்டது போல் இருக்கிறது.
எதிரியை பாராட்டி கொண்டிரு. கனகு, கோபப்படாதே. கொஞ்சம் செலவாகும், எல்லாவற்றையும் சரி கட்டி விடலாம். என்ன சொல்கிறாய்? அரசாங்க வக்கீலை அவர் வீட்டில் போய் பார்க்கிறேன். கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டால் அப்புறம் ஏன் சாமர்த்தியமாக வாதாடப் போகிறார்? கேஸை குழப்பி தானாக நம் பக்கம் மாற்றி விட்டு போகிறார். சொல்லாதே, செய். ஆனால் இது உனக்கு ஒரு பாடம். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. நீ நேரடியாக போகாமல் இருந்திருந்தால் இந்த கேஸே வந்திருக்காது. பழசை பேசாதே. கனகராஜன் எரிச்சலுடன் அந்த ரூமில் இருந்தவர்களை பார்த்து திரும்பினான். நீங்கள் சாட்சி சொல்வதில் தான் என்னுடைய எதிர்காலமே அடங்கியிருக்கிறது. என்னுடைய எதிர்காலம் மட்டும் இல்லை, உங்களுடைய எதிர்காலமும் சேர்ந்து அதில் தான் அடங்கியிருக்கிறது என்பதை மறக்காமல் ஒழுங்காக கற்றுக்கொண்டு பேசுங்கள். அவர்கள் உடனே தலையாட்டினார்கள். மறுநாள் கனகராஜன் ஜன்னலுக்கு வெளியே பார்த்து கொண்டிருந்தான். போர்டிகோவில் கார் வந்து நிற்பது தெரிந்தது. காரிலிருந்து சக்கரவர்த்தி இறங்கினான். நிமிர்ந்து பார்த்து கட்டை விரலை உயர்த்தி காட்டி புன்னகைத்தான். கனகராஜனின் கவலை முகத்தில் மெல்லிய புன்னகை படர்ந்தது. சக்கரவர்த்தி ஏறி வரும் வரை கூட பொறுமையில்லாமல் ரூமை விட்டு வெளிப்பட்டு அவனை எதிர்கொண்டான். என்ன ஆயிற்று? 20 லட்சம். 20 லட்சம்? கவர்மெண்ட் வக்கீலின் விலை 20 லட்சம் வருகிறது என்றவுடன் நாளையிலிருந்து கேஸை அடக்கி வாசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டான். முன்னுக்கு பின்னாக கேள்வி கேட்டு போலீஸ் பக்கம் தப்பு இருக்கிற மாதிரி கேஸை திருப்பி விடுவதாக சொல்லிவிட்டான். வெரி குட். ஆனால் எனக்கு அந்த பயலை நினைத்தால்தான் கவலையாக இருக்கிறது. எந்த பயல்? நாராயணன். சயின்டிஸ்டிடம் அசிஸ்டண்டாக இருந்து அவன் மூளையே விஞ்ஞான வேகத்தில் வேலை செய்கிறது. உன்னுடைய நடவடிக்கை பற்றி சொல்கிற போது அப்படியே ஆக்ஷன் ரீப்ளை செய்து காட்டுகிறான். அரசாங்க வக்கீல் நம் பக்கம் இருக்கும்போது அவன் சாட்சியம் என்ன செய்துவிடும் சக்கரவர்த்தி? நாளைக்கு கோர்ட்டில் தான் பார்க்க வேண்டும் என்றான் சக்கரவர்த்தி பெருமூச்சோடு. அன்புள்ள அண்ணனுக்கு சுகிர்தா எழுதுவது. நடைபெறும் ஆடித் திருவிழாவில் கலந்து கொள்ள நீ இதுவரை தவறியதே இல்லை. வருடத்திற்கு ஒரு முறை கூட லீவு தர மறுப்பது நியாயமில்லை. நீ எப்படியாவது லீவு பெற்று விழாவில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அப்பா உனக்கு எழுத சொன்னார். இந்த வருடம் விழா முடிந்த பின் அம்மன் சன்னதியில் நம் குடும்ப பெயரில் விமரிசையாக அபிஷேகம் செய்ய பணம் கட்டியிருக்கிறோம். நீ வராவிட்டால் அப்பா மிகவும் வருத்தப்படுவார். நீ அறிவுரை சொன்னபடியே நான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்டு விட்டேன். ஒவ்வொரு விஷயத்திற்கும் அப்பாவை தொந்தரவு செய்யாமல் நானே வெளியே போய் வர பழகி கொண்டு வருகிறேன். பக்கத்தில் இருக்கும் டைப்ரைட்டிங் பள்ளியில் இந்த வருடம் சேர்ந்திருக்கிறேன். நீ நேரில் வரும்போது உனக்கு என் சாமர்த்தியத்தை காட்ட வேண்டும் என்று நினைத்திருந்தேன். நீ லீவில் வரமாட்டாய் என்று தெரிந்ததும் இக்கடிதத்தை நானே டைப் செய்து உனக்கு அனுப்புகிறேன். அப்பாவின் இருமல் அப்படியே இருக்கிறது. விரைவில் ஊருக்கு வா. என்று முன் சுகிர்தா. தமிழில் டைப் செய்யப்பட்டிருந்த அந்த கடிதத்தை இன்னொரு முறை படித்தான் நாராயணன். என் தங்கையிடமிருந்து வந்திருக்கிறது என்றான் கடிதத்தை கொண்டு வந்து கொடுத்த இன்ஸ்பெக்டர் பால்ராஜிடம். தப்பாக டைப் செய்திருக்கிறாள், மற்றபடி ஓகே. அவன் பார்வை பெருமையுடன் கடிதத்தை இன்னொரு முறை மேய்ந்தது. கேஸ் இல்லாத நாளில் நான் என் வீட்டிற்கு ஒரு தடவை போய் வரக்கூடாதா இன்ஸ்பெக்டர்? வேண்டாம் நாராயணன். கனகராஜன் ஆபத்தானவன். அவனுடைய குறுக்கு புத்தி எப்படி வேலை செய்யும் என்று நமக்கு தெரியாது. நேற்று வரை ஸ்ட்ராங்காக போய்கொண்டிருந்த கேஸ் நம் வக்கீல் செய்த குளறுபடியில் இப்போது குழம்பிவிட்டது. இப்போது நமக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை நீதான். அசைக்க முடியாத உன் சாட்சியத்தை நம்பிதான் இந்த கேஸே நிற்கிறது. என்னை நம்பலாம் இன்ஸ்பெக்டர். எனக்கு கிராமத்திற்கு போவது முக்கியமில்லை. என் கங்காவை என் கண்ணெதிரே குத்தி கொன்றவனுக்கு தண்டனை வாங்கி தருவதுதான் முக்கியம். நாராயணனின் கண்களில் உறுதி இருந்தது. இன்ஸ்பெக்டர் விலகி போனதும் கட்டிலில் சரிந்தான். கண்களை மூடினான். கண்களுக்குள் தாவணி கட்டிய தங்கை வலம் வந்தாள். சுகிர்தா, சாரிமா என்றான் சற்று உரக்க. தாவணியை விசிறி விசிறியாய் மடித்தாள். தன் ரவிக்கியுடன் தோள் அருகே பின் செய்து கொண்டாள் சுகிர்தா. திருவிழாவில் வாங்கி தந்த ஜிகினா பொட்டை நெற்றியில் ஒட்டிக்கொண்டாள். கண்ணாடியில் இன்னொரு தரம் பார்த்து கொண்டபோது அவளுக்கே திருப்தியாக இருந்தது. அப்பா என்று குரல் கொடுத்தாள். என்னம்மா என்று கொல்லைப்புறமிருந்து பதில் வந்தது. என்னப்பா செய்கிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டே சமையலறையை தாண்டி வீட்டின் பின்புறம் வந்தாள். என்னப்பா நீங்கள்? தண்ணீர் வேண்டுமென்றால் என்னை கூப்பிட வேண்டியதுதானே? நீங்களே கிணற்றிலிருந்து இறைத்துக் கொள்ள வேண்டுமா? என்று அப்பாவின் கையிலிருந்து வாளியை பிடுங்கினாள். வேண்டாம் கண்ணு, நீ கிளாஸிற்கு கிளம்ப ட்ரெஸ் பண்ணி கொண்டு விட்டாய். தண்ணீர் இறைத்து உடம்பை ஈரம் செய்து கொள்ள வேண்டாம். நகருங்கள் சொல்கிறேன். சுகிர்தா வாளியை கிணற்றுக்குள் இறக்கினாள். அப்பாவிற்கு தேவையான தண்ணீரை இறைத்து முடித்தபோது அவளுடைய உடை பெரும்பாலும் நனைந்துவிட்டது.
மாற்றிக்கொண்டிருக்க நேரமில்லை அப்பா, கிளாஸிற்கு போய்விட்டு வருகிறேன் என்றாள். சைக்கிளை எடுத்துக்கொண்டாள். தாவணியின் ஈரம் தெருவில் பல கண்களை திரும்பி பார்க்கச் சொன்னது. சுகிர்தாவை வெட்கமும் கூச்சமும் பெருமையும் ஒன்றாக தாக்கின. சைக்கிளை வேகமாக மிதித்தாள். திருவிழா காரணமாக கிராமத்தில் புதியதாய் முளைத்திருந்த கடைகள் வீதிகளின் இருபுறங்களையும் அங்கங்கே நிறைத்திருந்தன. வளையல்களை வைத்து வியாபாரம் செய்து கொண்ட இரு இளைஞர்கள் சுகிர்தா கடந்து போனதும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டனர். கடையை அவசரமாக மூடி வளையல் பெட்டிகளை அள்ளிக்கொண்டனர். நடந்தனர் வேகமாக. கோயில் அருகே மர நிழலில் நின்றிருந்த மோட்டார் சைக்கிளை இருவரும் நெருங்கினர். ஏறினர். மோட்டார் சைக்கிள் சீறிக்கொண்டு புறப்பட்டது. சுகிர்தா மும்மரமாக சைக்கிள் மிதித்து தோப்பு வழியே ஒற்றையடி பாதையில் விரைந்து கொண்டிருந்த போது பின்னால் இருந்து மோட்டார் சைக்கிளின் ஒலி கேட்டு வழிவிட இடதுபுறம் ஒதுங்கினாள். மோட்டார் சைக்கிள் அவளை நெருங்கியது. திடீரென வேகம் குறைந்து சைக்கிளுடன் நகரத் துவங்கியது. சுகிர்தா மிரண்டாள். மோட்டார் சைக்கிளில் பின்னால் உட்கார்ந்தவன் கை நீட்டி அவள் தாவணியை பற்றியதும் மிரண்டு சைக்கிளை இடதுபுறம் முடித்து திரும்பினாள். முன் சக்கரம் கூரான கல்லில் ஏறி புரண்டு கொள்ள சைக்கிள் சடார் என்று கவிழ்ந்தது. மோட்டார் சைக்கிளின் வேகம் தடைப்பட்டதால் பற்றப்பட்ட தாவணி கிழிந்து அவன் கையோடு போனது. சுகிர்தா பதறி எழுந்தாள். கிலி அவள் உச்சி மண்டையை தாக்கியது. கிராமத்தில் என்றைக்கும் இந்த ஆபத்து அவளுக்கு வந்ததில்லை. அத்தனை பேரும் உன்னதமானவர்கள். திருவிழாவிற்கு வந்த வேற்றூர் ஆசாமி யாரோதான் இப்படி செய்கிறார்கள். மிரட்சியுடன் அவள் நிமிர்ந்த போது மோட்டார் சைக்கிள் நின்றது. இருவரும் இறங்கினர். சுகிர்தா மார்பை கையால் பொத்தியபடி ஓட ஆரம்பித்தாள். 2 வினாடிகளுக்குள் பிடிபட்டாள். அவள் முகத்தில் கைக்குட்டை ஒன்று பொத்தப்பட்டது. திமிர ஆரம்பித்த கைகள் மெல்ல அடங்கின. உதறிக்கொண்ட கால்கள் ஓய்ந்தன. அந்த சைக்கிளை எடுத்து எங்கேயாவது கண் காணாத இடத்தில் போடு என்றான் ஒருத்தன். சரி என்றான் சைக்கிளை தேடி நகர்ந்த அடுத்தவன். கோர்ட் கலைகிறது என்று எழுந்து கொண்டார் நீதிபதி. இன்ஸ்பெக்டர் பால்ராஜ் சாட்சி கூண்டில் இருந்த நாராயணனின் தோளில் தட்டி கொடுத்தார். தூள் பண்ணிவிட்டாய். நீதிபதி கன்வின்ஸ் ஆகிவிட்ட மாதிரி தான் இருக்கிறது. கனகராஜன் தரப்பில் வலுவான சாட்சியங்களை கொண்டு வந்ததும் கேஸ் நம் கையை மீறி போய்விடுமோ என்று நான் கலங்கிவிட்டேன். ஆனால் நீ தடுமாற்றம் இல்லாமல் சாதித்து விட்டாய். உண்மைகளை சொல்லும்போது கவலை எதுக்கு இன்ஸ்பெக்டர் என்றான் நாராயணன் நிமிர்ந்து. கனகராஜனின் முகத்தை நீ பார்க்கவில்லையே? பார்த்தேன். எரிச்சலும் கோபமும் சோகமுமாய் இருந்தது. சக்கரவர்த்தி, கனகராஜனின் குரலில் களைப்பு இருந்தது. எத்தனை நாளாய் உனக்கு இந்த திட்டம்? எந்த திட்டம் கனகு? என்னை ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டு நீ ஆட்சியை பிடிக்கலாம் என்று? என்ன பேத்துகிறாய்? சக்கரவர்த்தி தன் கோப்பையில் விஸ்கியை ஊற்றிக்கொண்டான். இருவரும் கனகராஜனின் பிரத்யேக ரூமில் மின்சார விளக்கின் கீழே ஆளுக்கொரு கோப்பையுடன் அமர்ந்திருந்தனர். நான் குடித்துவிட்டு உளறுவதாய் நீ நினைக்கிறாய்? இல்லை, நிதானத்தில் தான் இருக்கிறேன். கேஸ் போகிற போக்கை பார்த்தால் சுப்ரீம் கோர்ட் வரை இழுக்கும் போல் இருக்கிறது. கவலைப்படாதே கனகு. கவலைப்படாமல் ஜெயிலுக்கு போக சொல்கிறாயா? அரசாங்க வக்கீலை விலைக்கு வாங்கிய பின்னும் அவன் பக்கம் கேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதே சக்கரவர்த்தி. இன்றைக்கு நீதிபதியின் முகத்தில் நீ குழப்பத்தை பார்த்தாயா? தெளிவாய் நான் தான் குற்றவாளி என்பது போல் அவர் பார்க்கவில்லை. ஒவ்வொரு ஸ்டெப்பாக நகர்த்தி கொண்டிருக்கிறேன் கனகு. தோல்விகளை உதறிக்கொண்டு வெற்றியை நோக்கி காயை நகர்த்தி கொண்டிருக்கிறேன். புரியும்படி சொல். முக்கியமான சாட்சியும் ஒரே சாட்சியும் அந்த நாராயணன் தான். அவனை எங்கே ஒளித்து வைத்திருக்கிறார் இன்ஸ்பெக்டர் என்பதை கண்டுபிடித்தாயிற்று. நாராயணனுக்கு வந்த கடிதம் ஒன்றை என்னிடம் கொண்டு வந்து கொடுத்து விட்டான் நம்மாள். நம்மாளா? காசு கொடுத்தால் எல்லோரும் நம்மாள் தான். காவலுக்கு இருந்த கான்ஸ்டபிளே கடிதத்தை கொண்டு வந்து கொடுத்தான். நாராயணனின் குடும்பம் பற்றி அதில் புரிந்து கொண்டேன். அவனுக்கு 17 வயதில் மொட்டு மாதிரி ஒரு தங்கை, வயதான அப்பா. ஐயையோ! ஐயையோதான். நாராயணனை நம் வழிக்கு கொண்டு வரப்போகும் துருப்புச்சீட்டு அந்த தங்கை சுகிர்தா. போலீஸிற்கு விஷயம் போகாது, நான் உத்தரவாதம். அவள் அப்பன் அவனையும் அடக்கியாகிவிட்டது. இந்த முயற்சியிலும் நீ தோல்வி அடைந்தாயோ கோர்ட்டிலேயே துப்பாக்கியால் உன்னை சுட்டு வீழ்த்து விடுவேன் ராஸ்கல். நாராயணன் தன் கண்ணாடியை கழற்றி வைத்தான். கட்டிலில் சாய்ந்தான். நம்பிக்கையும் நம்பிக்கையின்மையும் சேர்ந்து அவனை வதைத்தன. தலையணையில் தலை வைத்ததும் எழுந்து விட்டான். என்ன உறுத்தல் இது? தலையணையை உயர்த்தி அதன் அடியில் பார்த்தான். உருண்டையாய் முஷ்டி போல் ஒரு கல். இந்த கல் இங்கே எப்படி வந்தது? கல்லை கையில் எடுத்தபோது கவனித்தான். அதன் கீழே ஒரு கவர். மதிப்பிற்குரிய நாராயணன், உடனே பார்க்க வேண்டியது என்று அந்த கவரின் மீது டைப் அடிக்கப்பட்டிருந்தது.
விளக்கை போட்டுக்கொண்டு எழுந்து உட்கார்ந்தான். அந்த கவரை திறந்தான். உள்ளே இருந்து 3 போட்டோக்கள் நழுவி மடியில் விழுந்தன. அவை அவனை திடுக்கிட்டு நிமிர்த்தின. கண்ணாடியை அணிந்து பார்த்தான். சுகிர்தா. தாவணி இல்லாமல் பாவாடை சட்டையுடன் அவள் ஒரு நாற்காலியில் கட்டி போடப்பட்டிருந்தாள். ரவிக்கை 2 இடங்களில் கிழிந்திருந்தது. வாயோரம் ரத்தம் காய்ந்திருந்தது. கண்களை திறக்க முடியாமல் முகவாய் குனிந்து மயக்கமாய் கிடந்தாள். 2வது போட்டோவில் அவன் அப்பா பயத்துடன் கைகளை தூக்கி தன்னை தாக்க வருபவனை தடுக்கும் முயற்சியில் இருந்தார். 3வது போட்டோவில் முகம் காட்டாமல் முதுகு காட்டி நிற்கும் 6 ஆண்கள். ஒவ்வொருத்தரும் தடிதடியாய் இருந்தார்கள். 3 புகைப்படங்களுக்கும் பின்னணி கருப்புதான். புகைப்படம் எங்கே எடுக்கப்பட்டது என்று புரியக்கூடாது என்பதற்காக பின்னணியில் கருப்பு படுதா கட்டி எடுக்கப்பட்டவை என்று புரிந்தது. புகைப்படங்களை சுற்றி வந்திருந்த கடிதத்தை நாராயணன் பிரித்தான். மதிப்பிற்குரிய சத்திய சிரோன்மணி நாராயணன் அவர்களுக்கு, புகைப்படங்களை பார்த்தீர்களா? திருவிழா உன் ஊரில் இல்லை, இப்போது எங்கள் கெஸ்ட் ஹவுஸில். உன் தங்கையின் உடைகள் இன்னும் கழற்றப்படவில்லை. என் மீது சத்தியம். உன் அப்பாவின் பற்கள் மிச்சமிருப்பவை இன்னும் முதிர்க்கப்படவில்லை. என் மீது சத்தியம். நீ அடம் பிடித்தால் சுகிர்தாவை 3வது புகைப்படத்தில் பார்க்கிறாயே, அந்த 6 பேருக்கும் தீனி போட்டு விடுவேன். அடிபணிந்தால் தங்கையையும் அப்பாவையும் சத்தியமாய் விடுதலை செய்து விடுவேன். கனகராஜனை நீ கொலை நடந்த இடத்தில் பார்த்ததாக சொன்னது பொய். அவன் பேரில் உனக்கு இருந்த முன்விரோதம் காரணமாக அப்படி செய்தாய். இப்போது உன் கருத்தை மாற்றிக்கொள்கிறாய், கோர்ட்டில் சொல்கிறாய். மாறாக இக்கடிதத்தை காட்டியோ சாட்சி சொல்லியோ கனகராஜன் ஜெயிலுக்கு போக நீ காரணமானால் உன் தங்கையையும் அப்பாவையும் இனி நீ இந்த போட்டோக்களில் பார்த்து கொள்ள வேண்டியதுதான். இக்கடிதம் எப்படி உன் அறைக்கு வந்தது என்று யோசிக்காதே. பால்ராஜிடம் இதை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம். சொல்வது தற்கொலைக்கு சமம். படித்து முடித்ததும் மீண்டும் பார்த்து முடித்ததும் கடிதத்தையும் புகைப்படங்களையும் எரித்துவிடு. தங்கைகள் வாழ்க, உன் நலம் விரும்பி. பின்குறிப்பு: உங்கள் ஊரில் சுகிர்தாவும் அப்பாவும் உன்னை பார்க்க கிளம்பி வந்ததாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தேட மாட்டார்கள். நாராயணன் அந்த கடிதத்தை மீண்டும் 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 படித்தான். அதன் ஒவ்வொரு எழுத்தும் அவன் மனதில் பதிவானது. அவனுடைய ரூமிற்கு சாப்பாடு கொண்டு வந்து தரும் போலீஸ்காரர்களில் யாரோ விலைக்கு வாங்கப்பட்டிருக்க வேண்டும். அவர்தான் இந்த கடிதத்தை கொண்டு வந்து வைத்திருக்க வேண்டும். பால்ராஜிடம் இதை பற்றி நினைக்கவே அச்சமாக இருந்தது. கனகராஜன் தண்டிக்கப்பட வேண்டியவன்தான். ஆனால் அந்த தண்டனைக்காக அவனுடைய அருமை தங்கையையும் அனாதரவான அப்பாவையும் அவன் பலி கொடுக்க வேண்டுமா? கனகராஜன் எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் போவான் என்பது தெரிந்திருந்தும் என் குடும்பத்திற்கு சரியான பாதுகாப்பிற்கு ஏற்பாடு செய்ய நான் ஏன் தவறினேன்? நாராயணன் தீப்பெட்டியை எடுத்தான். வாஷ் பேசனுக்கு நடந்தான். ஒவ்வொரு புகைப்படமாக அதில் வைத்து எரித்தான். இறுதியில் அந்த கடிதத்தையும். அண்ணா, எனக்கு வெட்கமாய் இருக்கிறது. இன்றிலிருந்து தாவணி போட்டுக்கொண்டு வர சொல்லிவிட்டார்கள் என் ஸ்கூலில். அண்ணா, இந்த தோடு கழற்ற வரமாட்டேன் என்கிறது. திருகு கோணலாய் ஸ்க்ரூ ஆகிவிட்டதா பார்த்து அவிழ்த்து விடேன். அண்ணா, உனக்கு அப்படியே அம்மாவின் முகம். உன்னை பார்க்கும் போதெல்லாம் அம்மாவை பார்ப்பது போல இருக்கிறது. கொஞ்ச நேரம் உன் மடியில் தலை வைத்து தூங்கட்டுமா? சுகிர்தாவின் குரல் அவனை சுற்றி சுற்றி வந்தார் போல் இருந்தது. நாராயணன் உடைந்து போனான். தலை அணையில் முகம் புதைத்து விசும்பி விசும்பி அடலானான். மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்களே, சக்கரவர்த்தியின் குரல் நீதிமன்றத்தின் காற்றை கிழித்தது. எனது கட்சிக்காரரின் மீது வீண்பழி சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதை நிரூபிக்க எங்கள் தரப்பில் ஒரு புதிய சாட்சியை நீதிமன்றத்தின் முன் ஆஜராகச் செய்ய எங்களுக்கு அனுமதி வேண்டும். வழக்கு தீர்ப்பாகிற சமயத்தில் புதிய சாட்சியை கொண்டு வருவதை எதிர்வக்கீல் ஆட்சேபிக்கக்கூடும் என்றார் நீதிபதி. எனக்கு ஆட்சேபனை இல்லை மிலாட் என்றார் அரசு தரப்பு வக்கீல். எங்கள் பக்கம் வழக்கு பலமாக இருக்கும்போது அவர்கள் எந்த சாட்சியம் கொண்டு வந்தாலும் அது பற்றி நாங்கள் கவலைப்பட தேவையில்லை என்றார் பிற்சேர்க்கையாய். வாங்கிய காசுக்கு குறைவில்லாமல் குறைக்க தயாராயிருக்கும் அரசாங்க வக்கீலை சக்கரவர்த்தி புன்னகையுடன் பார்த்தான். எஸ், ப்ரொசீட். சாட்சி கூண்டில் வந்து நின்ற ஆள் முழுக்கை சட்டை இன் செய்திருந்தார். ரிம்லெஸ் கண்ணாடி அணிந்திருந்தார். முகத்து வியர்வையை நொடிக்கொரு தரம் கைக்குட்டையால் ஒற்றிக்கொண்டார். உங்கள் பெயர்? மணிகண்டன். வயது? 47. எங்கே வேலை பார்க்கிறீர்கள்? திரு கனகராஜனிற்கு சொந்தமான ரியல் எஸ்டேட் கம்பெனியில். குற்றம் சாட்டப்பட்ட கனகராஜனுக்கு எதிராக சாட்சி சொல்லும் இவரை நீங்கள் முன்னே எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா? பார்த்திருக்கிறேன். எங்கே? எங்கள் கம்பெனியில். விவரமாக சொல்லுங்கள்.
சென்ற வருடம் இவர் எங்கள் கம்பெனிக்கு வந்திருந்தார். தன் பெயர் நாராயணன் என்றும் சயின்ஸ் கிராஜுவேட் என்றும் அறிமுகம் செய்து கொண்டார். கனகராஜ் கெமிக்கலில் தனக்கு ஒரு உயர்ந்த பதவி தருமாறு கேட்டார். இப்போது எங்கள் கம்பெனியில் எந்த வேகன்சியும் இல்லை என்று சொன்னேன். கோபம் வந்துவிட்டது. நல்ல பட்டதாரிகள் உங்களுக்கு தேவையில்லை, புடவை கட்டிக்கொண்டு கொஞ்சம் இடுப்பை காட்டுகிறவர்களுக்குத்தான் வேலை தருவீர்கள், அது இது என அசிங்கமாக பேச ஆரம்பித்து விட்டார். அப்புறம் அந்த சமயத்தில் எங்கள் முதலாளி எதேச்சையாக அங்கே வந்தார். என்னவென்று விசாரித்தார். இவன் அவரிடம் அதே போல கேவலமாக பேசினான். அவனை பலவந்தமாக தள்ளி கொண்டு போய் வெளியே துரத்தினார் திரு கனகராஜன். டேய், இன்றைக்கு இல்லாவிட்டால் இன்னொரு நாள் உன்னை வகையாக மாட்டி விடுகிறேன் பார் என்று அவன் அன்றைக்கே உருமினான். சக்கரவர்த்தி ஸ்டைலாக நாராயணனின் பக்கம் திரும்பினான். மிஸ்டர் நாராயணன், இவர் சொல்வதெல்லாம் உண்மைதானா? பச்சை பொய். இந்த ஆளை நான் முன்னே பின்னே பார்த்ததே இல்லை என்று கதற வேண்டும் போல் இருந்தது நாராயணனுக்கு. ஆனால் தலையை குனிந்து கொண்டான். சொல்லுங்கள் நாராயண். உண்மைதான். வேலை தராத கோபத்தில் சந்தர்ப்பம் கிடைத்தவுடன் கனகராஜன் மீது பழி போடுகிறீர்கள், அப்படித்தானே? நாராயணன் தலை குனிந்து கொண்டான். கோர்ட் உங்கள் பதிலுக்காக காத்திருக்கிறது. இதை ஆட்சேபிக்கிறேன் மைலாட் என்று எழுந்தார் பால்ராஜ். வேலை தராத கோபத்தில் கனகராஜனை பழிவாங்க நினைப்பவர் மிகச் சரியாக கொலை நடந்த இடத்தில் போய் ஒளிந்து கொண்டு போலீஸ் வந்ததும் கனகராஜனை அங்கே பார்த்ததாக சாட்சி சொல்வது என்பது நடைமுறையில் சாத்தியமில்லை. கேள்வியே தவறானது. கேள்விக்கான பதிலை நாராயண் அவர்களிடமே கேட்போம் மிலாட் என்றான் சக்கரவர்த்தி. குறுக்கில் பேச யாருக்கும் அனுமதி இல்லை என்றார் நீதிபதி. நாராயணை நீதிபதி பார்த்தார். நாராயண் தலை நிமிர்ந்தான். அவன் முகம் வெளுத்திருந்தது. உதடுகள் நடுங்கின. வார்த்தைகள் தடுமாறி வெளிவந்தன. கனகராஜன் என்னை அவமானப்படுத்தி வெளியில் அனுப்பியதால் அவன் மீது எனக்கு தீராத கோபம் இருந்தது உண்மைதான். இந்த நிலைமையில் கங்கா என்ற பெண்ணை நான் காதலித்தேன். கங்கா கனகராஜனின் ஹோட்டலில் ரிசப்ஷனிஸ்டாக பணிபுரிந்தாள் என்பது பின்னர் எனக்கு தெரிய வந்தது. என்னுடைய பழியுணர்ச்சி அடிமனதில் படிந்துவிட்டது. சம்பவம் நடந்த அன்று கங்காவை பார்ப்பதற்காக அவள் வீட்டிற்கு நான் போயிருந்தேன். நான் போனபோது கங்கா அங்கே கொலையுண்டு கிடந்தாள். வீடே சிதறி கிடந்த பொருட்களால் நிறைந்திருந்தது. அதிர்ந்தேன். கங்கா இறந்ததுதான். அவள் இனி உயிருடன் எழுந்திருக்கப் போவதில்லை என்று உறுதியானவுடன் அந்த சந்தர்ப்பத்தை கனகராஜனுக்கு எதிராக பயன்படுத்த தீர்மானித்தேன். இன்ஸ்பெக்டர் பால்ராஜ் வந்தார். அவரிடம் நான் அந்த வீட்டிற்குள் நுழைந்தபோது கனகராஜன் கங்காவை கத்தியால் குத்துவதை நான் என் கண்களால் பார்த்தேன் என்று அடம்பிடித்தேன். நேற்று வரை பார்த்ததாகவே அடம்பிடித்துக் கொண்டிருந்த நான் இன்றைக்கு உண்மை பேசலாம் என்று முடிவெடுத்ததற்கு காரணம் என் பொய் சாட்சியால் கனகராஜனுக்கு மரண தண்டனையே கூட விதிக்கப்படலாம் என்பதால் தான். வேலை தர மறுத்ததற்கு மரண தண்டனை என்பது மிகவும் கொடுமையான தண்டனை என்று என் மனசாட்சி என்னை இடித்து காட்டியது. அதனால்தான். நீதிமன்றமே சற்று நேரம் அமைதியாயிருந்தது. சுயநினைவோடுதானே இதை நீங்கள் கூறுகிறீர்கள் என்றார் நீதிபதி. ஆமாம் மைலாட், கனகராஜனை குற்றம் நடந்த இடத்தில் நான் பார்த்ததாக சொன்னது பச்சை பொய். இன்ஸ்பெக்டர் பால்ராஜ் திக்பிரமையுடன் நாராயணை பார்த்தார். நாராயண் அவர் பார்வையை தவிர்த்து தலையை குனிந்து கொண்டான். ஷாம்பெயின் பாட்டில்கள் உடைக்கப்பட்டன. சங்கீதம் அதிர்ந்தது. குழுமியிருந்தவர்கள் கைகுலுக்கி ஆதரவு தெரிவித்தார்கள். பாராட்டுக்கள் சில மலர் மாலைகளாக வந்து சேர்ந்தன. கனகராஜன் தொடர்ந்த சிரிப்பின் காரணமாக வாயோரங்கள் வலிக்க ஆரம்பித்து விட்டதை உணர்ந்தான். சக்கரவர்த்தி அங்கிளுக்கு ஜே என்றான் கனகராஜனின் மகன் பிரியதர்ஷன். ஜே என்றது கூட்டம். கோப்பைகள் மோதிக்கொண்டு கனகராஜனின் விடுதலையை கொண்டாடின. என்ன ஆயிற்று உனக்கு என்றார் இன்ஸ்பெக்டர் பால்ராஜ். அவர் குரலில் பச்சை மிளகாய் கோபம். நாராயண் பதில் சொல்லாமல் ஜன்னலுக்கு வெளியே வெறித்தான். பயந்து விட்டாயா? நாளைக்கு கனகராஜன் உன்னை நடுரோட்டில் வெட்டி போட்டு விடுவான் என்று பயந்தாயா? சிகரெட் புகையை விட்டம் பார்த்து ஊதினார் பால்ராஜ். சொல் நாராயணன், ஏன் திடீரென்று பல்ட்டி அடித்தாய்? கோர்ட்டில் நான் சொன்னதுதான் உண்மை. கனகராஜன் பேரில் எனக்கு இருந்த கோபம்தான் என்னை தூண்டிவிட்டது. நான் நம்ப தயாரா இல்லை. நீங்கள் நம்பிதான் ஆக வேண்டும் என்று நான் அடம்பிடிக்கப் போவதில்லை. உன் நேரத்தை மட்டுமில்லாமல் போலீஸின் நேரத்தையும் நீ வீணடித்து விட்டாய். வெரி சாரி. என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள், ஏற்றுக்கொள்கிறேன். கோழை நீ. உன்னை நம்பி இதில் இறங்கினேனே, நான் முட்டாள். பால்ராஜ் சிகரெட்டை காலுக்கு கீழே போட்டு அழுத்தி நசுக்கினார். அவர் வெளியேறிய போது கதவை அரைந்து சாத்திய வேகத்தில் அவருடைய எரிச்சல் புலப்பட்டது. நாராயணன் மெதுவாக எழுந்து போய் கதவை உள்புறம் தாளிட்டான்.
போலீஸ் காலேஜிலேயே சில நாட்கள் தங்கியிருந்ததில் அவனுடைய ரூம் கவனிக்கப்படாமல் குப்பையாகி இருந்தது. எல்லாவற்றையும் சுத்தம் செய்தான். மனம் எதிலும் லயிக்கவில்லை. வழக்கை திசை திருப்பியதற்காக அவனுக்கு எளிய தண்டனை ஒன்றை நீதிமன்றம் முடிவு செய்யலாம் என்று பால்ராஜ் சொன்னது மனதில் உறுத்திக் கொண்டே இருந்தது. அவர் வருவதற்கு முன்பே கதவிடுக்கு வழியே உள்ளே தள்ளப்பட்டிருந்த கடிதத்தை அவன் பார்த்திருந்தான். காலாலேயே அதை கட்டிலுக்கடியில் தள்ளியிருந்தான். இப்போது தேடி எடுத்து பிரித்தான். நன்றி நண்பனே, சொன்னதை நீ செய்தாய். சொன்னதை நானும் செய்துவிட்டேன். உன் தங்கையும் தந்தையும் நலம், உன் நலம் விரும்பி. நாராயணன் அந்த கடிதத்தை வாஷ் பேசினில் கொண்டு போய் சாம்பலாக்கினான். தன் துணிகள் சிலவற்றை அள்ளி பையில் அடைத்துக் கொண்டு புறப்பட்டான். பஸ்ஸிலிருந்து இறங்கினான் நாராயணன். பயணத்தின் போது தூசு படிந்து போன தன் மூக்கு கண்ணாடியை கழற்றி துடைத்தான். பையை தோள் மாற்றிக்கொண்டு விரைவாக நடந்தான். மாட்டு வண்டி ஒன்று எதிர்பட்டது. விழாவிற்காக பக்கத்து டவுனிலிருந்து வாடகைக்கு எடுக்கப்பட்ட டியூப்லைட்டுகள், மைக் செட் எல்லாம் திரும்பிக் கொண்டிருந்தன. திருவிழா முடிந்துவிட்ட போதிலும் அங்கங்கே தெருக்களில் இன்னும் தோரணங்களும் மெல்லிசை குழு பற்றிய போஸ்டர்களும் மிச்சமிருந்தன. என்னப்பா நாராயண், வருஷம் திருவிழாக்கு வருவ, இந்த வருஷம் ஆளை காணோம் என்று கேட்ட திண்ணை தாத்தாவிடம் லீவு கிடைக்கவில்லை என்றான். 2 நாள் முன்னால வரக்கூடாது, திருவிழாவில் கலந்துட்டு இருக்கலாம்ல என்ற கோயில் பூசாரியிடம் கொடுப்பினை இல்லை, என்ன செய்வது என்று வரட்டு புன்னகை வீசிவிட்டு நடந்தான். வீட்டுக் கதவை தட்டியதும் யாரு என்று குரல் நடுங்கிக் கொண்டு வந்தது. அவன் அப்பாதான். நான் அப்பா என்றான். கதவு திறந்தது. அப்பாவின் முகம் மிகவும் வற்றி கிடந்தது. பயமா கவலையா என்று புரியவில்லை. முகமெல்லாம் ரேகைகள். அப்பா. பையை கீழே போட்டுவிட்டு அப்படியே இறுக கட்டிக்கொண்டான். நாராயணா, நீ திருவிழாவில் கலந்து கொள்ளாததால் என்னென்ன ஆகிவிட்டது தெரியுமா? அப்பாவின் நா தழுதழுத்தது. நாராயண் தேக்கு கதவை சாத்தினான். சுகிர்தா எங்கேப்பா? அப்பாவின் கண்களில் நீர் சேர்ந்தது. கண்ணாடியை கழற்றிவிட்டு வேட்டி நுனியால் கண்களை ஒற்றிக்கொண்டார். உள்ளே என்று கை காட்டினார். நாராயண் உள்ளே பாய்ந்து போனான். சமையல் அறையிலிருந்து நங் நங் என்று சப்தம் வந்து கொண்டிருந்தது. சுகிர்தா? சாதாரணமாக கதவு திறக்கப்பட்டு அவன் குரல் கேட்டதுமே வெளியே ஓடி வந்துவிடும் சுகிர்தா அழைத்த பின்னும் வராதது அவனுக்கு ஆச்சரியமாயிருந்தது. நடையை துரிதப்படுத்தி சமையலறையை அடைந்தான். உள்ளே சுகிர்தா சுவரில் சாய்ந்து நின்றிருந்தாள். தொண்டையில் அழுகை திமிரிக் கொண்டிருந்தது. கையில் கரண்டியுடன் புறங்கையால் அவள் வாயை பொத்தியிருந்தாள். சுகிர்தா! அவன் அவளை நெருங்கி தோளை அணைத்து கொண்டான். அத்தனை நேரம் கட்டுப்படுத்தி வைத்திருந்த உணர்ச்சிகளெல்லாம் ஒரு சேர அணை உடைத்து கிளம்பியவளாக சுகிர்தா கரண்டியை எரிந்துவிட்டு அவன் மார்பில் சாய்ந்தாள். விம்மி விம்மி அழ ஆரம்பித்தாள். சுகிர்தா, என்னமாயிற்று? சுகிர்தா கண்ணீருடன் திரும்பி அடுப்பை அணைத்தாள். அண்ணா, அண்ணா, எனக்கு பயமா இருக்கிறது அண்ணா. அவளை அப்படியே அணைத்து கொண்டு படுக்கையறைக்கு அழைத்து போனான் நாராயண். அழுகை அடங்க காத்திருந்தான். அண்ணா, சைக்கிளில் டைப்ரைட்டிங் கிளாஸ் போகும்போது 2 பேர் வழிமறித்து என்னை தூக்கி கொண்டு போய்விட்டார்கள். எப்படி இருந்தார்கள்? தாடி வைத்தவன் ஒருத்தன், கண்ணம் வரை கீறுதா வைத்தவன் ஒருத்தன். தோப்பிலே மறைவாய் ஒரு கார் நின்றிருந்தது. அதில் ஏற்றி என்னை எங்கேயோ இழுத்து போனார்கள். மயக்கமாய் இருந்தது முதலில். மயக்கம் தெளிந்த போது கண்களை கட்டியிருந்தார்கள். கண் திறந்து விடப்பட்ட போது ஒரு ரூம், அதில் நாற்காலியில் உட்கார வைத்து கட்டி போட்டார்கள். மேலே தாவணி இல்லை. அதை அப்படியே என்னை போட்டோ எடுத்தார்கள். வேற என்ன செய்தார்கள்? பெண்ணை உயிருடன் பார்க்க வேண்டுமானால் எங்களுடன் வா என்று சொல்லி அப்பாவையும் இழுத்து வந்து கட்டி போட்டு விட்டார்கள். அப்புறம் 2 நாட்கள் அங்கேயே அடைத்து வைத்திருந்தார்கள். சாப்பாடு, காஃபி எல்லாம் ஒரு பெண் கொண்டு வந்து கொடுத்தது. அப்புறம் இங்கே அடைத்து வைத்ததை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது என்று மிரட்டிவிட்டு 2வது நாள் அவிழ்த்து விட்டார்கள். எனக்கு ஒரு புது தாவணி தந்தார்கள். வேற எதுவும்? நாராயண் தயங்கினான். வேற எதுவும் செய்யவில்லை. என்னை அசிங்கமாக போட்டோ எடுப்பதற்காக கடத்தி போனார்களா தெரியவில்லை. அந்த போட்டோ ஏதாவது பத்திரிகையில் வந்தால் அன்றைக்கே நான் தூக்கு மாட்டிக்கொண்டு சாவேன். கவலைப்படாதே, அந்த போட்டோ எந்த பத்திரிகையிலும் வெளிவராது. உனக்கு எப்படி நான் தெரியும்? சும்மா மிரட்டுகிற கூட்டம் அது சுகிர்தா. என்னிடம் ஒரு காரியம் சாதித்துக் கொள்வதற்காக உங்களை எப்படி தொந்தரவு பண்ணியிருக்கிறார்கள். நாராயணன் நெஞ்சில் நிம்மதி வெள்ளம் போல் அலையடித்தது. புகைப்படம் எடுத்து மிரட்டி அனுப்பியதோடு சரி, கனகராஜின் நாட்களுக்கு கொஞ்சம் இதயமும் இருக்கிறதா
இந்த ஊர் இனிமேல் நமக்கு சரிப்பட்டு வராது சுகிர்தா. நீங்களும் என்னோடு சென்னைக்கு புறப்பட்டு வந்து விடுங்கள் என்றபோது நாராயணனின் குரலில் உறுதி இருந்தது. நாராயண் முகவாயை தடவிக்கொண்டான். 3 மாதத்தில் தாடி கும் என்று வளர்ந்திருந்தது. அப்பாவையும் தங்கையும் நங்கநல்லூரில் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அங்கு குடிவைத்தாயிற்று. அவனுடைய சில பிரத்யேக காரியங்களுக்கு அந்த வீடு ஒத்துவராது என்பதால் அவன் தனியே ஒரு ரூம் எடுத்திருந்தான். அங்கே ரகசியமாக அவன் ராத்திரிகளில் என்ன செய்கிறான் என்பது வேறு யாருக்கும் தெரியாது. சுகிர்தா, இன்று நீ என்னுடன் வருகிறாய் என்று திடீரென்று ஒரு நாள் அவளை அழைத்து கொண்டு கிளம்பினான். எங்கே அண்ணா? என் சீனியர் சயின்டிஸ்டிடம். எதற்கு அண்ணா? சொல்கிறேன், வா. சீனியர் சயின்டிஸ்டிற்கு 60 நெருங்கும் வயது. குறுந்தாடி முழுவதும் நரைத்திருந்தது. கன்னங்கள் உப்பி இருந்தன. கண்கள் இரண்டும் விபூதி பைகள் போல் தொங்கிய போதும் அவற்றில் பதிந்திருந்த கண்கள் பாம்பின் கண்களைப் போல் கூர்மையாயிருந்தன. வா நாராயண். சார், இது என் தங்கை சுகிர்தா. வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களிடம் எனக்கு ஒரு சின்ன உதவி வேண்டும். சொல் நாராயண். என் தங்கைக்கு இங்கே ஒரு வேலை போட்டு தர வேண்டும். கணக்கு பார்க்க தெரியும், டைப்ரைட்டிங் கற்றிருக்கிறாள், ஸ்கூல் படிப்பு முடித்திருக்கிறாள். உங்களுக்கோ இல்லை ஆஃபீஸிலோ அசிஸ்டண்ட்டாக வைத்துக்கொள்ள முடியுமா? என்னண்ணா திடீரென்று? இல்லை சுகிர்தா, எனக்கு பம்பாயில் ஒரு ப்ராஜெக்டிலிருந்து அழைப்பு வந்திருக்கிறது. அங்கு போனால் 2-3 மாதங்கள் ஆகலாம், அதற்கு மேலும் ஆகலாம். அந்த நேரத்தில் சம்பளம் என்று எதுவும் கொடுக்க மாட்டார்கள். அதனால்தான். என்ன ப்ராஜெக்ட் நாராயண்? என்னிடம் நீ சொல்லவே இல்லையே. சொல்கிறேன் சார், விவரமாக அப்புறம் சொல்கிறேன். சரி, நீ கேட்டு நான் இல்லை என்றா சொல்லப் போகிறேன். உன் தங்கை நாளையிலிருந்து வேலைக்கு வரட்டும். தேங்க்யூ வெரி மச் சார். என் இனிய தங்கராசு என்று ஆரம்பித்தது கடிதம். முகவரியை எழுதிய பின் அதை கிழித்து குப்பையில் போட்டான் நாராயண். கைகளை பின்புறம் கட்டிக்கொண்டு தன் ரூமில் முன்னும் பின்னும் 4-5 முறை நடந்தான். தங்கராசுவிடம் உதவி கேட்கலாமா கூடாதா என்பது பற்றிய குழப்பம் சற்று நேரம் நீடித்தது. பின்பு ஒரு முடிவிற்கு வந்தவனாக மேஜை விளக்கை போட்டுக்கொண்டு அதன் கீழே உட்கார்ந்து மீண்டும் எழுதத் துவங்கினான். என் இனிய நண்பன் தங்கராசு, நாம் அடிக்கடி கடிதம் எழுதி கொள்வதில்லை என்ற போதிலும் நீயும் நானும் கல்லூரியில் கழித்த இனிமையான நாட்களை நான் மறக்கவே இல்லை. நீ சென்னைக்கு வரும்போது அவசியம் என்னை தொடர்பு கொள்ளவும். உன் நண்பன் நாராயணன். தங்கராசுவின் கல்கத்தா முகவரியை எழுதி கடிதத்தை அஞ்சலில் சேர்த்தான். 15 நாட்களில் கடிதம் வந்தது. நான் அடுத்த மாதம் 1 தேதி சென்னையில் இருப்பேன். உன்னை தொடர்பு கொள்கிறேன். தங்கராசு. அந்த கடிதம் வந்த நாளிலிருந்து நாராயண் தன் ரூமில் அதிக நேரம் இருக்க ஆரம்பித்தான். இரவு பகல் அவனுடைய வேலை தொடர்ந்தது. 1ஆம் தேதி ஃபோன் வந்திருந்தது தங்கராசுவிடமிருந்து. ஹோட்டல் சூர்யாவில் ரூம் நம்பர் 17 இருப்பேன். மாலை வா. ஆட்டோவிலிருந்து இறங்கிக் கொண்டான் நாராயணன். கண்ணாடியை துடைத்து அணிந்து கொண்டான். ராட்சச விளக்குகள் ஹோட்டல் சூர்யாவின் முகப்பை வெள்ள வெளிச்சத்தில் மூழ்கடித்திருந்தன. பல்வேறு நிறங்களில் வெல்வெட் கொடிகள் படபடத்துக் கொண்டிருந்தன. பார்க்கிங் பகுதி முழுவதும் கார்களாக நிரம்பியிருந்தது. நாராயணன் தன் தாடியை வருடிக்கொண்டே கான்கிரீட் பாதையில் நடந்தான். செயற்கை நீரூற்று வர்ண ஜாலங்களில் நனைத்துக் கொண்டிருந்தது. உயரமான கண்ணாடி கதவை சிப்பந்தி திறந்துவிட நாராயணன் நுழைந்தான். பளிங்கு கற்களால் உருவான தரை, லவுஞ்சில் கனமான சோஃபாக்கள், லெஃப்டில் இதமான இசை. ரூம் நம்பர் 17. சங்கீதமாக அழைப்பு மணி. கதவை திறந்தவன் தங்கராசு. அடே அடுக்கு என்றான் நாராயணனை பார்த்து. அப்படியே இறுக அணைத்து கொண்டான். என்னடா நிஜமான சயின்டிஸ்ட் ஆகிவிட்டாய் போல இருக்கிறது. தாடியெல்லாம் வைத்து விட்டாய். தங்கராசு காலேஜ் நாட்களை விட அதிகம் கனமானவனாகியிருந்தான். வெயிலும் மழையும் தாக்கி முகம் நிறம் கலங்கியிருந்தது. கப்பல் மனிதனாகிவிட்டாய். எப்பொழுதும் கடல்தான் உன் வீடு இல்லை என்றான் நாராயணன் நாற்காலியில் அமர்ந்து. அவ்வப்போது பூமியையும் மிதித்து கொண்டிருக்கிறேன். என்ன சாப்பிடுகிறாய்? விஸ்கி, பிராந்தி, பீர், ஜின்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தங்கராசு. காலேஜ் நாளில் கலகலவென்று இருப்பாய். 2 வருடத்திற்கு முன்னால் டிஸ்கோத்தவில் பார்த்தபோது கூட சேர்ஃபுல்லாக இருந்தாய். இப்போது பார்த்தால் வயது கூடி போன மாதிரி தெரிகிறதே நாராயண். ரியலி? ஆமாம், உன் கண்களில் ஒரு சோகம் இருக்கிறது நாராயணன். அது பற்றி பேசத்தான் வந்திருக்கிறேன் தங்கராசு. சோகமான விஷயங்களை விஸ்கியோடு பேசினால் சுலபமாய் புரிந்து கொள்ள முடியும் நாராயணன். நாராயணன் மெலிதான தயக்கத்திற்கு பிறகு சரி என்றான். விஸ்கி, சோடா, ஐஸ். நாராயணன் மிகுந்த தயக்கத்துடன் ஆரம்பித்தான்.
ஆனால் நேரமாக நேரமாக அவனிடமிருந்த தயக்கம் கூச்சம் விலகிக் கொண்டது. சொந்த டைரியில் எழுதுபவனைப் போல் எதையும் மறைக்காமல் எல்லாவற்றையும் சொல்லி முடித்தான். தங்கராசு விஸ்கி கோப்பையை டங் என்று மேஜையில் வைத்தான். என்னவோ இந்தி சினிமாவில் வருகிற மாதிரி இருக்கிறதே. நீ சொல்வதெல்லாம் அவ்வளவு தூரம் நாடு கெட்டு கிடக்கிறதா நாராயணன்? நாராயணன் தலையசைத்து ஆமோதித்தான். எப்பேற்பட்ட சோகம்! அத்தனையும் தாங்கிக் கொண்டு இன்னமும் நீ சுயபுத்தியோடு இருப்பதே கிரேட் நாராயணன். கனகராஜனின் பலம் ஜெயித்தது, அவனுடைய பணம் ஜெயித்தது. ஆனால் நீதி தோற்றுவிட்டது தங்கராசு. நீதி என்றைக்கும் தோற்காது நாராயணன். நீதியை நான் கையில் எடுத்துக்கொள்ள தீர்மானித்து விட்டேன் தங்கராசு. அதற்குத்தான் உன் உதவி நாடி வந்தேன். என்ன வேண்டும் சொல் நாராயணன். நாராயணன் தன் திட்டத்தை விவரித்தான். கனகராஜன் நல்ல மூடில் இருந்தான். புதியதாய் செய்து வந்திருந்த வைர மோதிரத்தை விரலில் அணிந்து சரிபார்த்தான். விரலிலேயே அதை சுழற்றிக் கொண்டிருந்த போது இன்டர்காம் விளக்கு எரிந்தது. பொத்தானை அழுத்தி எஸ் என்றான். காலையில் உங்களுடன் பேசினாரே தங்கராசு என்பவர் உங்களை பார்க்க வந்திருக்கிறார் என்றது அவனுடைய செக்ரட்டரியின் குரல். உள்ளே அனுப்பு. கனகராஜன் நிமிர்ந்து உட்கார்ந்தான். கதவை தட்டிவிட்டு தங்கராசு நுழைந்தான். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். உட்காருங்கள் தங்கராசு. உட்கார்ந்தான். கைகுலுக்கி கொண்டார்கள். என்னை பற்றி நான் காலையிலேயே உங்களுக்கு சொல்லிவிட்டேன். சிங்கப்பூர் கப்பலில் வந்திருக்கிறேன் சொன்னீர்கள். என்னிடம் சரக்கு இருக்கிறது, நீங்கள் வாங்கிக் கொள்வீர்கள் என்று சொன்னார்கள். என்ன சரக்கு தங்கராசு? என் பெயரில் இருப்பதுதான். தங்கம்? ஆமாம். எவ்வளவு? 20 கிலோ தங்கம். எவ்வளவு கோடி மதிப்பு என்று கணக்கு போட்டுக்கொள்ளுங்கள். எங்கே இருக்கிறது? கப்பலில். பியூர் கோல்ட்? 24 கேரட் தங்கம். விலையில் ஏதாவது தள்ளுபடி? மார்க்கெட் ரேட் 18 கோடி வரை போகும் மிஸ்டர் கனகராஜன். கொஞ்சம் கொஞ்சமாக 4-5 பேருக்கு பிரித்து விற்றால் எனக்கு அந்த பணம் கிடைத்துவிடும். எனக்கு அவசர தேவை என்பதால் மொத்தமாக விற்றுவிட்டு போகலாம் என்று பார்க்கிறேன். சரக்கை பார்க்காமல் நான் விலை பேச விரும்பவில்லை. பாருங்கள், பார்த்த பிறகு பேசுவோம். கொண்டு வந்து காட்ட முடியுமா? விளையாடுகிறீர்களா? கப்பலில் இருந்து கரைக்கு எடுத்து வரும் ரிஸ்கை நான் ஏற்க முடியாது. பிடிப்பட்டால் என்னை கப்பல் பணியிலிருந்து எடுத்து விடுவார்கள். அப்புறம் சரக்கை கடத்துவது என்பது நடக்காது. நீங்கள் வந்து பாருங்கள். கப்பலுக்கா? கப்பலுக்கு வருவது என்றால் பர்மிஷன் வாங்க வேண்டும். அதை தவிர்க்கலாம். எப்படி? மோட்டார் படகு எடுத்துக்கொண்டு கடலுக்கு நீங்கள் வாருங்கள். இன்னொரு படகில் என் நண்பன் சரக்கை கொண்டு வருவான். அங்கே பார்த்து முடிவு செய்யுங்கள். தங்கத்தை நான் எடுத்து வர முடியாது மிஸ்டர் தங்கராசு என்றான் கனகராஜன். பிடிபட்டால் எனக்கும் ஆபத்து. நீங்கள் சரக்கை பாருங்கள். உங்களுடைய சீல் ஒன்றை வைத்து சரக்கை மூடிவிடுங்கள். பணம் கொடுத்த பின் உங்கள் ஆட்களிடம் அந்த சீல் உடைக்கப்படாமல் சரக்கு கொடுக்கப்படும். சரியா? இந்த ஏற்பாடு எனக்கு பிடித்திருக்கிறது என்றான் கனகராஜன். பணத்தை ஏற்பாடு செய்ய உங்களுக்கு எத்தனை நாட்கள் தேவைப்படும்? அதிகபட்சம் 4 நாட்கள். 6 நாட்களில் கப்பல் புறப்பட்டுவிடும் என்றான் தங்கராசு. சரக்கை நீங்கள் பார்க்க விரும்புவது போல் பணம் நிச்சயமாக கிடைக்கும் என்று எனக்கு எந்த உத்தரவாதம் தரப்போகிறீர்கள் கனகராஜன்? நான் உங்களை தேடி வரவில்லை தங்கராசு. நீங்கள் என்னை தேடி வந்திருக்கிறீர்கள். சும்மா வந்திருக்க மாட்டீர்கள். என்னை பற்றி 4 இடத்தில் விசாரித்து ஒரு தீர்மானத்திற்கு வந்திருப்பீர்கள். ஆனாலும் உங்களிடமிருந்து நேரடியாக ஒரு வார்த்தை உத்தரவாதம் கிடைத்துவிட்டால்... உத்தரவாதம் தருகிறேன் என்றான் கனகராஜன் புன்னகையை முகத்தில் காண்பித்து. சரக்கை என்றைக்கு பார்க்கலாம்? நாளைக்கு மாலை. இந்த ஃபோன் நம்பரில் என்னை பிடிக்கலாம். எந்த மோட்டார் படகில் வருவீர்கள் என்று எனக்கு தகவல் தெரிவியுங்கள் என்று எழுந்தான் தங்கராசு. புதிய ஆளாயிருக்கிறானே என்றான் சக்கரவர்த்தி. புதிய ஆள் என்பதால் இந்த விலைக்கு தருகிறான் என்றான் கனகராஜன். சரக்கை பார்க்காமல் நான் ஒரு பைசா கூட கொடுக்க போவதில்லை சக்கரவர்த்தி. ஆமாம் டாடி. ஆனால் அவன் கப்பலில் வந்தவன்தான் என்பதை நிச்சயப்படுத்தி கொண்டீர்களா? அடையாள அட்டை எடுத்து வந்திருந்தான், பார்த்தேன். அது மட்டுமில்லை, துறைமுகத்திற்கே ஃபோன் செய்து நம் ஆளிடம் விசாரித்து விட்டேன். தங்கராசு என்று ஒருத்தன் இருப்பது உண்மை. நீங்கள் சொல்லும் அடையாளங்கள் பொருந்துகின்றன என்று துறைமுகத்தில் சொல்லிவிட்டார்கள். அப்புறம் என்ன கவலை என்றான் பிரியதர்ஷன் திருப்திப்பட்டு கொண்டவனாக. கடல் பறவை என்று ஒரு மோட்டார் போட் வாடகைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன் கணக்கு. அது மீன்பிடி படகு. மீனவர்கள் சிலரையும் படகில் ஏற்றிக்கொள்கிறோம். மீன் பிடிக்கப் போவதாக செட்டப். மீனவர்கள் எதற்கு அங்கிள்? நம் வியாபாரம் நடக்கும்போது அவர்கள் படகின் அடித்தளத்தில் இருப்பார்கள். காவலுக்கு நம் ஆள் இருப்பான். கவலைப்படாதே பிரியன். அங்கிள் எல்லாவற்றையும் யோசித்து விடுகிறார். யார் யார் போகிறோம் டாடி? நாம் 3 என்றான் கனகராஜன். நாராயணன் ஷூக்களை மாட்டிக்கொண்ட பின் தயங்கினான். சுகீர்த்தா, இங்கே வா.
என்று கூப்பிட்டான். தங்கை அருகே வந்ததும் நெற்றியில் முத்தமிட்டான். நான் டூர் கிளம்புகிறேன். நீதான் இனிமேல் அப்பாவிற்கு எல்லாம். ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். அவன் கண்கள் கலங்கின. என்னவோ அமெரிக்காவுக்கு கிளம்பி விட்டவன் போல் பேசுகிறாயே, இங்கே பம்பாய் தானே? இன்று இருப்பவன் நாளைக்கு இருப்பதில்லை சுகிர்தா. அதனால் தான் உன்னை கூப்பிட்டு. என்ன நான் உளறுகிறாய்? ஏன் அழுகிறாய்? என்னவோ அழ வேண்டும் போலிருந்தது, அழுகிறேன். நாராயணன் கண்களை துடைத்து கொண்டான். அப்பாவின் கால்களை தொட்டு கும்பிட்டான். வரட்டுமா அப்பா? ஜாக்கிரதையாக போய்விட்டு வா நாராயண். நாராயணன் தெருமுனை போய் மறையும் வரை வீட்டை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே போனான். இயந்திர படகு காத்திருந்தது. தேங்க்யூ தங்கராசு, நீ எனக்கு செய்த உதவியை உயிருள்ளவரை நான் மறக்க மாட்டேன் என்றான் நாராயண். கான்டாக்ட் லென்ஸ் போட்ட பிறகு உன் அடையாளம் மாறிவிட்டது நாராயண். ஆனால் என்றான் தங்கராசு. பத்திரம், யமன்களை சந்திக்கப் போகிறாய், கவனமாக நடந்து கொள். யமன்களை சந்திக்கப் போகிறேன், இன்னொரு யமனாக. ஆல் தி பெஸ்ட் என்றான் தங்கராசு உண்மையான கவலை கலந்த வாழ்த்துகளுடன். நாராயணன் படகில் ஏறினான். இயந்திரத்தை இயக்கினான். படகு கடல் நீரை கிழித்து கொண்டு புறப்பட்டது. மேகங்களுக்கு பின்னே நிலா. படகின் உடலை வந்து மோதிய அழுக்கு தண்ணீர் மீண்டும் கடலில் விழுந்து கலந்து கொண்டிருந்தது. இயந்திரத்தை அணைத்துவிட்டு நாராயணன் பார்த்தான். தண்ணீர் நகர்ந்தது. படகின் இருபுறமும் மோதியது, தெரித்தது, வீழ்ந்தது. தொடுவானில் நெருக்கமான மேகங்கள் திரையிட்டு நிலவை மறைத்திருந்தன. மேகங்கள் பிரித்து போட்ட பஞ்சு பொதிகள் போல் வானெங்கும் சிதறி கிடந்தன. அதோ தூரத்தில் அடுத்த இயந்திர படகு தெரிந்தது. அதன் பக்க பலகையை படிக்க முடிந்தது. கடல் பறவை. இதுதான் கனகராஜன் சொன்ன படகு. நாராயண் குனிந்து படகின் மேற்புறம் இருந்த இழுப்பறையை திறந்தான். அதிலிருந்து கைவிலங்கை எடுத்து தன் இடது கையில் ஒரு வளையத்தை மாட்டிக்கொண்டான். விலங்கின் இன்னொரு வளையம் ஊசலாடியது. படகு சமீபித்தது. அவர்களுக்குள் பேசி வைத்துக் கொண்ட சமிக்ஞைப்படி டார்ச் 2 முறை அடித்தது, ஓய்ந்தது. நாராயணன் தன் டார்ச் எடுத்து பதில் சமிக்ஞை செய்தான். படகு நெருங்கி வந்து நின்றது. நாராயணன் இருந்த படகை விட உயரம் அதிகம். அதன் விளிம்பில் நின்று நாராயணன் முகத்தில் டார்ச் அடித்தான் சக்கரவர்த்தி. நீதானா சின்ன குயில் என்றான் சங்கேத வார்த்தைகளை. இல்லை, கோவேறு கழுதை என்றான் சக்கரவர்த்தி உள்ளே திரும்பி. கனகராஜன் சக்கரவர்த்தியின் அருகே அடியெடுத்து வைத்து ஆர்வத்துடன் எட்டி பார்க்க அவன் பாரத்தில் படகு ஒருபுறமாய் சரிந்தது. அங்கேயே இரு என்றான் சக்கரவர்த்தி. பிரியன், நீ போ. பிரியதர்ஷன் மேலிருந்து நாராயணன் படகில் குதித்தான். குதித்த வேகத்தில் படகு இடதும் வலதுமாக சற்று நேரம் ஆடி பின் ஒரு நிலைக்கு வந்தது. எங்கள் படகுக்கு வரும் முன் உன்னிடம் எந்த ஆயுதமும் இல்லையா என்பதை உறுதி செய்து கொள்ளவே நான் வந்திருக்கிறேன். கைகளை தூக்கு. உங்களிடம் ஆயுதம் இல்லையா என்ன? எங்களிடம் இருக்கலாம், ஆனால் எங்களை சந்திக்க வருபவர்களிடத்தில் எந்த ஆயுதமும் இருக்கக்கூடாது என்பது எங்கள் கொள்கை. இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை என்று ஆட்சேபித்தான் நாராயணன். வெகு கவனமாக குரலை மாற்றிக்கொண்டிருந்த போதிலும் தன்னை அவர்கள் அடையாளம் கண்டுகொள்வார்களோ என்ற அச்சம் அவன் நெஞ்சில் தகித்துக் கொண்டே இருந்தது. நாராயணனின் பேண்ட் பாக்கெட்டிலிருந்து ஒரு கத்தி எடுக்கப்பட்டது. இன்னொரு பாக்கெட்டிலிருந்து நீளமான கயறு எடுக்கப்பட்டது. இடுப்பு பெல்ட் கழற்றப்பட்டது. இது என்ன கையில் விலங்கு என்றான் சக்கரவர்த்தி மேலே இருந்து. இது தங்கராசு போட்டுவிட்டது. தங்கராசா? ஏன்? என்னை நம்பி கோடிக்கணக்கில் மதிப்புள்ள தங்கத்தை அனுப்பும்போது ஒரு கட்டுப்பாடாக இருக்கட்டுமே என்று அவன் இந்த விலங்கை மாட்டிவிட்டான். இதன் சாவி அவனிடம்தான் இருக்கிறது. அவனால் மட்டுமே திறக்க முடியும். நான் தங்கத்தை அவனிடம் திருப்பி கொண்டு போய் கொடுத்ததும் அவனே திறந்து விடுவான். புது பழக்கமாக இருக்கிறது என்றான் கனகராஜன். ஆயுதங்களை எல்லாம் எடுத்து விட்டேன் என்றான் பிரியதர்ஷன். நூலேணி இறக்கப்பட்டது. முதலில் நீ ஏறு என்றான் நாராயணனிடம். நாராயணன் அந்த வெல்வெட் பெட்டியை எடுத்துக்கொண்டு நூலேணியில் ஏறினான். கடல் பறவையின் தளத்திற்குள் அவன் அடியெடுத்து வைத்தான். நேரே கேபினிற்கு கூட்டி வா என்றான் கனகராஜன். படகில் 3 அடியாட்கள் துப்பாக்கிகளோடு அங்கே நின்றிருந்தார்கள். நான் வந்த படகு மிதந்து நகர்ந்து விடப் போகிறது. அதை இந்த படகுடன் கயிறு போட்டு கட்டி வைக்க வேண்டும் என்றான் நாராயணன். உன் பெயர் என்ன? கோவிந்தன். கடல் பறவையின் இயந்திரமும் ஐடலில் வைக்கப்பட்டு உருமிக் கொண்டிருந்தது. படகில் எங்கு தொட்டாலும் அதிர்வுகள் இருந்தன. கேபினிற்குள் நுழைந்தார்கள். 10க்கு 10 அடி, 7 அடி உயரம், மரத்தரையோடு ஸ்க்ரூ செய்யப்பட்ட நாற்காலிகள். உட்கார்ந்தார்கள். பலமான விளக்கு போடப்பட்டது. வெல்வெட் பெட்டியை நாராயணன் நீட்டினான்.
அது திறந்து பார்க்கப்பட்டது. கனமான அந்த உலோக கட்டியை 2 கைகளாலும் தூக்கி வைத்தான் கனகராஜன். அதன் மீது பட்டு தெரித்த மஞ்சள் வெளிச்சம் அவன் முகத்தையே மஞ்சளாக்கி காட்டியது. சக்கரவர்த்தி தங்கத்தை சோதிப்பதற்காகவே கொண்டு வந்திருந்த உரைக்கல்லை எடுத்து வந்து உட்கார்ந்தான். அதிகம் தேய்க்கக்கூடாது என்றான் நாராயணன். தேய்த்து தேய்த்து தங்கம் எடுத்து விடுவார்கள் சிலர். சாம்பிளுக்கு பார்க்க வேண்டாமா? சக்கரவர்த்தி உரைகல்லில் தேய்த்து ஆசிட் ஊற்றி பார்த்து தன் திருப்தியை தலையசைப்பின் மூலம் தெரிவித்தான். தங்கம் ஓகே. நிறுத்து பார்த்து விடுங்கள். ஸ்பிரிங் தராசு எடுத்து வரப்பட்டது. 20 கிலோ 50 கிராம் என்றான் பிரியதர்ஷன். சரக்கு எங்களுக்கு பிடித்திருக்கிறது என்று பொய் சொல் என்றான் கனகராஜன். சைகையால் தண்ணீர் கேட்டான் நாராயணன். தரப்பட்டது. பணத்தை பற்றி உங்களிடம் தனியாக ஒரு விஷயம் சொல்ல சொன்னார் தங்கராசு. என்ன? தனியாக என்றான் நாராயணன் அந்த வார்த்தைக்கு அதிக அழுத்தம் கொடுத்து. இவர்கள் என்னைச் சேர்ந்தவர்கள்தான், தைரியமாக சொல். இல்லை தலைவரே, உங்களைத் தவிர வேறு யாருக்கும் சொல்லக்கூடாது என்று எனக்கு உத்தரவு. சரி, வெளியே இருக்கிறோம் என்று சக்கரவர்த்தி பிரியதர்ஷனை பார்த்து செய்கை செய்ய இருவரும் வெளியேறினர். கதவு சாத்தப்பட்டதும் நாராயணன் செயல்பட்டான். கனகராஜன் மாமிச குன்றின் மீது பாய்ந்தான். கழுத்தை அழுத்தினான். கனகராஜனின் வாய் தன்னிச்சையாக குருவி வாய் போல் திறந்தது. நாராயண் தன் வாயை திறந்தான். நாக்குக்கடியில் ஒளித்து வைத்திருந்த சிறிய பாலித்தீன் கவரை வெளியே எடுத்தான். அதில் இருந்த கேப்சூலை கனகராஜனின் வாய்க்குள் போட்டான். 1 டம்ளர் தண்ணீரை கடகடவென்று ஊற்றினான். கனகராஜனின் மூக்கை பிடித்து அழுத்தினான். மூச்சு முட்டலில் மாத்திரை தானாக கனகராஜனின் தொண்டையை தாண்டி வயிற்றை நோக்கி பயணம் செய்தது. இத்தனையும் 2 விரல் சொடுக்கிற்குள் நடந்து முடிந்துவிட்டது. கனகராஜன் சுதாரித்தான். ஒற்றை கையால் நாராயணன் நெஞ்சை பிடித்து தள்ளினான். அந்த வேகத்தில் நாராயணன் கதவில் போய் மோத இரட்டை கதவு தானாக வெளிப்புறம் திறந்து கொண்டது. நாராயணன் மல்லாந்து விழுந்தான். சக்கரவர்த்தியும் பிரியதர்ஷனும் பதறினார்கள். என்ன ஆயிற்று? என்னடா போட்டா என் வாயில்? கனகராஜன் உருமிக்கொண்டே வெளியே வந்தான். நாராயணன் பின்புறத்தை தட்டிக்கொண்டு எழுந்தான். என்னிடம் எந்த ஆயுதமும் இல்லையே என்று சோதித்து பார்த்தீர்களே. என் நாக்குக்கடியில் ஒரு கேப்சூல் ஒளித்து வைத்தது உங்களுக்கு தெரியாது பாவம். என்னடா போட்டா என் வாயில்? கனகராஜனின் ராட்சச கை நாராயணன் கழுத்தை பிடித்தது. விஷ கேப்சூல், ஆர்சனிக் விஷம் இருக்கிறது. அதில் சாப்பிட்டு 10 நிமிடத்திற்குள் விஷம் முறிவிற்கான மருந்து சாப்பிடவில்லை என்றால் ஆளை கொன்றுவிடும் அசாத்திய சக்தி உண்டு அந்த விஷத்திற்கு. டேய்! கனகராஜன் அவன் கழுத்தை நெரிக்க நாராயணன் கீழே துப்பினான். இன்னொரு பாலித்தீன் கவர், இதுவும் வாய்க்குள் அடக்கி வைத்திருந்த கவர். இதில் ஒரே மாதிரி 4 கேப்சூல்கள் இருந்தன. 2இல் மட்டும் பேனாவால் புள்ளி வைக்கப்பட்டிருந்தது. என்ன இது? கனகராஜன் உருமினான். பதில் சொல்ல முடியாமல் நாராயணன் திணறினான். இரும்பு பிடியில் அவன் கண்ணங்கள் சிவந்து விட்டன. சக்கரவர்த்தி இடையில் புகுந்தான். கையை எடு கனகு, கொன்று விடாதே அவனை. கனகராஜன் தொண்டை எரிந்தது. நா வறண்டது. நெஞ்சை பிடித்துக் கொண்டு 2 அடி பின்னகர்ந்து கேபினின் சுவரில் முதுகு மோத நின்றான். பிரியன், விடு அவனை. சக்கரவர்த்தி தன் ரிவால்வரை எடுத்து நாராயணன் நெஞ்சிற்கு குறிவைத்தான். நாராயணன் தானே நீ? ஆமாம் என்று தலையசைத்தான் நாராயண். நினைத்தேன், எங்கேயோ கேட்ட குரலாய் பிசிறடிக்கிறதே என்று பார்த்தேன். ஒழுங்காய் சொல், இதெல்லாம் என்ன கேப்சியூல்? நாராயணன் தன் தொண்டையை தடவி விட்டுக் கொண்டான். கனகராஜன் பிடித்து அழுத்திய இடம் இன்னமும் வலித்தது. இந்த 4 கேப்சூல்களில் 2 விஷமுறிவிற்கான மாத்திரைகள், மற்ற 2 விஷ மாத்திரைகள். எது விஷம் எது விஷமுறிவு என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். விஷமுறிவுக்கான மாத்திரை எது? பிரியதர்ஷன் பதட்டத்துடன் கேட்டான். கனகராஜனின் உடம்பெல்லாம் வியர்த்து விட்டது. கண்கள் கூசின. சிமிட்டினான். சீக்கிரம் சொல் என்று பிரியதர்ஷன் உலுக்கினான். ஒரே ஒரு கண்டிஷன். என்ன? சீக்கிரம் சொல்லி தொலை. கனகராஜன் தன் கைப்பட கடிதம் எழுதி தர வேண்டும். என்னவென்று? கங்காவை கொலை செய்தது அவன்தான் என்று. எழுதுகிற நிலையிலா இருக்கிறான் அவன்? எழுதுவதும் எழுதாததும் உங்கள் இஷ்டம். எழுதினால் மாற்று மருந்து எது என்று சொல்கிறேன். கனகு, நீ எழுதி கொடு. கோர்ட்டில் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். இப்போது யோசிக்க நேரமில்லை. அவசரமாய் பேப்பரும் பேனாவும் கொண்டு வரப்பட்டன. நாராயணன் சொல்ல சொல்ல சக்கரவர்த்தி அதை எழுதினான். கனகராஜனின் ஹோட்டலில் ரிசப்ஷனிஸ்டாக இருந்த கங்கா என்ற பெண்ணை அவள் வீட்டில் ஜூலை 31ஆம் நாள் நான் தான் கொலை செய்தேன். அதை நேரில் பார்த்த சாட்சி நாராயணன் சொன்னதெல்லாம் உண்மை. எழுதப்பட்டது கனகராஜனிடம் நீட்டப்பட்டது. அவன் அவசரமாக கையெழுத்து போட்டான். நாராயணனிடம் நீட்டினான். சொல், எந்த மாத்திரை? உன் கெமிஸ்ட்ரி புத்தியை காட்டிவிட்டாயே. இன்னும் ஒரு கண்டிஷன் இருக்கிறதே. என்ன? நான் நிராயுதபாணியாக இருக்கும்போது நீங்கள் மட்டும் ஆயுதம் வைத்திருக்கலாமா? எல்லோருடைய ஆயுதங்களையும் தூக்கி கடலில் எறியுங்கள். டேய், நீ ரொம்பவும் பொறுமையை சோதிக்கிறாய். பிரியன், அவனுடன் சண்டைக்கு போகாதே. எல்லோரும் ஆயுதங்களை தூக்கி கடலில் எறியுங்கள். சக்கரவர்த்தி ஆணையிட்டான்.
துப்பாக்கிகள் கடலுக்குள் பறந்தன. கனகராஜன் தடுமாறி எழுந்தான். பேனாவால் புள்ளி வைத்திருக்கிறேனே, அந்த கேப்சூலை எடுத்து வாயில் போட்டுக்கொள். அதுதான் விஷமுறிவுக்கான மாத்திரை. கனகராஜன் பதறிக்கொண்டு கேப்சூலை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டான். தண்ணீரை இறைத்துக் கொண்டான். சட்டையெல்லாம் நனைந்து விட்டது. 2 நொடிகளில் அவன் உடலில் நிதானம் வந்தது. முட்டாள் என்றான் சக்கரவர்த்தி சட்டைக்குள்ளிருந்து அடக்கமான ரிவால்வரை எடுத்து. கனகராஜன் கையெழுத்து போட்ட கடிதத்தை திருப்பிக் கொடு. கொடுக்காவிட்டால் சுட்டு விடுவேன். இதயத்தை என் தோட்டா பொசுக்கிவிடும். அதற்கு முன்னால் உங்களுக்கு இன்னொரு உண்மையும் சொல்ல வேண்டுமே. என்ன? தங்கம் என்று நான் கொண்டு வந்தேனே, அது நிஜமான தங்கம் இல்லை. தங்கமுலாம் பூசிய ஒரு சிறு பெட்டி. உள்ளே இரும்பு இருக்கிறது. இரும்பு தகடுகளுக்கு நடுவில் வெடிமருந்து இருக்கிறது. இன்னும் 2 நிமிடத்தில் அது வெடிக்கப் போகிறது. இந்த படகே சுக்குநூறாகப் போகிறது. தப்பிக்க நினைப்பவர்கள் இப்போதே கடலில் குதிக்கலாம். சொல்லிவிட்டு நாராயணன் பாய்ந்து படகின் விளிம்பிற்கு ஓடி கடலில் குதித்தான். படகில் பரபரப்பு தொற்றிக்கொண்டது. தப தபவென்று ஒவ்வொருவராக குதித்தனர். நாராயணன் வெகு அருகே தண்ணீரில் ஸ்பிளாஷ் என்ற சத்தத்துடன் வந்து இறங்கினான் கனகராஜன். உனக்கு முதலில் கொடுத்தது விஷ மாத்திரை இல்லை, பெரும் எரிச்சலை ஏற்படுத்துகிற மாத்திரை என்றான் நாராயணன் வேகமாக நீச்சல் அடித்துக் கொண்டே. ராஸ்கல்! கனகராஜன் நொடியில் அவனை எட்டி பிடித்தான். கழுத்தை பற்றினான். அழுத்த ஆரம்பித்தான். நாராயணன் தன் இடது கையை உயர்த்தினான். அதில் கோர்த்திருந்த கைவிலங்கில் மாட்டாமல் இருந்த இன்னொரு வளையத்தை நொடி நேரத்திற்குள் கனகராஜன் வலது கையில் கிளிக் என்ற சப்தத்துடன் மாட்டினான். சாவியை தண்ணீரில் எறிந்தான். படகிலிருந்து குதிக்கும் முன் ரிவால்வரை பயன்படுத்தினான் சக்கரவர்த்தி. தோட்டா நாராயணனின் பின்னந்தலையில் நுழைந்தது. அவன் சரையலென விரைத்ததை கனகராஜன் உணர்ந்தான். படகு பட்டீரென்று வெடித்தது. தீப்பிழம்புகள் கும் என்று வானை எட்டிவிடும் வேகத்தோடு எழும்பின. கனகராஜன் பதறிக்கொண்டு வேகமாக நீச்சலடிக்க முனைந்தான். பிரியதர்ஷனின் உடலும் சக்கரவர்த்தியின் உடலும் மல்லாந்து மிதப்பதை பார்த்ததும் அவன் இதயம் ஒரு கணம் ஸ்தம்பித்தது. கைகளை நீட்டி நீச்சலடிக்க முயன்றபோதுதான் சிக்கலை உணர்ந்தான். ஒரு கையில் விலங்குடன் கோத்துக்கொண்டு நாராயணன் உடல். கனத்து தண்ணீரின் விசையில் கனகராஜனுக்கு கட்டுப்படாமல் தனியை இழுத்து விளையாட்டு காட்டியது நாராயணன் உடல். ஒற்றை கையால் நீச்சலடிக்க முடியுமா? கனகராஜன் பதறினான், தவித்தான், கூவினான், கூப்பிட்டு பார்த்தான். படகில் பாதுகாப்பு கொடுக்க வந்தவர்கள் யாரும் அவனை பற்றி கவலைப்படாமல் தப்பிக்கும் முனைப்பில் இருந்தார்கள். தெரித்து விழுந்து எரிந்து கொண்டிருக்கும் படகின் பகுதிகளிலிருந்து தப்பித்து நீந்தி விலகி போய்க் கொண்டிருந்தார்கள். கனகராஜன் 2வதாக உட்கொண்ட மாத்திரைகளில் கலந்திருந்த மயக்க மருந்து வேறு மெல்ல மெல்ல வேலை செய்ய ஆரம்பித்தது. கடந்து செல்ல வேண்டிய தூரத்தை பார்த்ததும் கனகராஜனின் இதயம் கசக்கப்பட்டது. இருட்டும் ஆபத்தும் ரகசிய சிரிப்புமாக கடல் அவனை அலைக்கழித்தது. சுபா கதைகளில் நீங்கள் இதுவரைக்கும் கேட்டது சுஜாதா மாத இதழில் ஆகஸ்ட் 1992 வெளிவந்த அச்சம் தவிர. முழு நாவல் வந்ததில் சந்தோஷம் தானே. அடுத்து நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே நரேன், செல்வா எல்லாரையும் தயார்படுத்திட்டு இருக்கோம். ஒவ்வொன்றா வெளிவர வர அதை உடனுக்குடனே கேட்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கி விடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்கள். சுபா கதைகள், ஸ்டோரிஸ் பை ரைட்டர்ஸ் சுபா. அடுத்த வாரம் ஒரு புது கதையுடன் சந்திப்போம்.